இருக்கிறவங்க கரங்களை தட்டி பரவாயில்ல, எல்லாம் பயங்கரமா உற்சாகத்துல இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை நமக்கு என்றென்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಇದೆ. நான் நீங்கள் எதை குறித்து கவலைப்படக்கூடாது. ನೀವು ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತಿಸಬಾರದು. நான் நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ನಾನು ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಗಳಾಗಿದ್ದೇವೆ. நான் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ನಾವು ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. எல்லா காரியத்திலும் நாங்கள் ஆண்டவரின் மேலே விசுவாசத்தை வைத்து ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟು ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು அவர்களுடைய வழிகளிலே நான் நீங்கள் நடக்க வேண்டும். ಅವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾನು ನೀವು ನಡೆಯಬೇಕು. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆ ಬಹಳ ಸಮೀಪವಾಗಿದೆ. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ಯೇಸುವು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. அவருடைய வருகைக்காக நான் நீங்களும் ஆயத்தமாக வேண்டும். ಆತನ ಬರವಣಿಗೆಗಾಗಿ ನಾನು ನೀವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೋ அவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಅವರುಗಳು ಮಾತ್ರವೇ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. அப்போ நாம் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ನಾನು ನೀವು ಹೇಗಿರಬೇಕು? எல்லா நேரத்திலும் விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲೂ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಕಾದಿರಬೇಕು. ஆண்டவர் நமக்கு என்னென்ன வேலைகளை கொடுத்திருக்கிறாரோ ದೇವರು ನಮಗೆಂದು ಏನೆಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ அந்த வேலைகளை அவருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். ಆ ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಆತನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಮಾಡಬೇಕು. ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவர் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ಆತನ ಕೊಟ್ಟಂತ ತಲಾಂತಗಳನ್ನು ನೀವು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. நான் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருந்தேன். ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಲಿದ್ದೆ. ஆண்டவர் வந்து பார்த்தீர்கள் என்றால் ದೇವರನ್ನು ನೋಡುವಾಗ சபையில் இருக்கிற ஒரு விசுவாசிகளுக்கும் ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ அவருக்கு ஏற்ற தகுதியின் பிரகாரமாய் ಅವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் 10 தாளந்தை கொடுத்திருந்தார். ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರು 10 ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. அந்த தாளந்தை அவன் பயன்படுத்தி ಆ ಒಂದು ತಲಾಂತಗಳನ್ನು ಅವನು ಉಪಯೋಗಿಸಿ சிங்கப்பட்டு தாளந்துகளை சேர்த்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ಇನ್ನು ಅದರ ಜೊತೆಗೆ ಹಾಗೂ ಅಂದ್ರೆ ಇನ್ನು ತಲಾಂತಗಳನ್ನು ಸೇರಿಸಿ ಅವನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದ. ஆண்டவர் இன்னொரு மனுஷனுக்கு 5 தாளந்தை கொடுக்கிறார். ದೇವರು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ 5 ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? ಆ ಮನುಷ್ಯನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? தாளந்தை பயன்படுத்தி ಆ ಒಂದು ತಲಾಂತವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ இன்னும் 5 தாளந்தை அதிகமாக செய்து ಇನ್ನು 5 ತಲಾಂತಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಯಜಮಾನனிடத்தில் கொடுக்கிறான். ಯಜಮಾನನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟ. ஆண்டவர் இன்னொரு மனுஷனுக்கு 1 தாளந்தை கொடுத்திருந்தார். ದೇವರು ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ 1 ತಲಾಂತವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. அந்த மனுஷன் என்ன செய்தான்? ಆ ಮನುಷ್ಯನು ಏನು ಮಾಡಿದ? அதை வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்யாமல் ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಏನನ್ನು ಮಾಡದೆ கடைசியாக சொல்லுகிறான், ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಜಮಾನನೇ, ನೀನು கொடுத்த ஒரு தாளந்து ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ತಲಾಂತು மறுபடியுமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ಅದನ್ನೇ ನಿನಗೆ ಕೊಡುವೆ. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், ದೇವರಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾನೆ? ஆண்டவர் ஒரு விசுவாசிகளுக்கும் ದೇವರು ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ஒரு ஊழியத்தை வேலைகளை வைத்திருக்கிறார். ಒಂದೊಂದು ಕೆಲಸವನ್ನು ಸೇವೆಗಳನ್ನು அதை ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்கள் அறிந்து கொண்டு ಅದನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡು ಯಜಮಾನனுக்காக ஊழியம் செய்து ಯಜಮಾನನಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿ அவருடைய வருகையிலே ಆತನ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ தாளந்துகளுக்கு நான் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ಆ ಒಂದು ತಲಾಂತುಗಳಿಗೆ ನಾನು ನೀವು ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು. ஆண்டவர் கொடுத்த தாளந்தை யார் பயன்படுத்தாமல் ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ತಲಾಂತನ್ನು ಯಾರು ಉಪಯೋಗಿಸದೆ மூடி மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ಯಾರು ಅದನ್ನು ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, இவனுடைய கரங்களையும் ಅಂದ್ರೆ ಇವನ ಕೈಗಳನ್ನು இவனுடைய கால்களையும் ಇವನ ಕಾಲುಗಳನ್ನು கட்டி போட்டு ಕಟ್ಟಿ ಹಾಕಿ இவனை எரி நரகத்திற்குள்ளாக தூக்கி போடுங்கள் என்று ಇವನನ್ನು ಉರಿಯುವಂತಹ ನರಕದಲ್ಲಿ ಹಾಕಿರಿ ಎಂದು அந்த எஜமான் சொல்லிக் ಆ கொண்டிருக்கிறார். ಯಜಮಾನನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப தேவனுடைய வார்த்தை வந்து நாங்கள் வாசித்தோம் என்றால், ಆಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿದಾಗ எல்லா இடத்திலும் ஆண்டவர் விசுவாசிகளுக்காக வார்த்தைகளை எழுதி ಎಲ್ಲಾ வைத்திருக்கிறார். ಸ್ಥಳದಲ್ಲೂ ದೇವರ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் வார்த்தைகளை வாசிக்கிறோம், ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನು அதை ಓದುತ್ತೇವೆ, புரிந்து கொள்வதில்லை. ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆமென் என்று சொல்லிவிட்டு புத்தகத்தை மூடிவிட்டு போய்விடுகிறோம். ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳಿ ಪುಸ್ತಕವನ್ನು ಮುಚ್ಚಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனால் ஆண்டவர் ಆದರೆ ದೇವರು விசுவாசிகளிடத்திலிருந்து ವಿಶ್ವಾಸಿಗಳಿಂದ அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுகிற காரியம் அதிகமாக இருக்கிறது. ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಎದುರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. நாங்கள் ಅನೇಕ காரியங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கின்றோம். ನಾವು ಹೇಗೆ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೋ அதே மாதிரி தான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அநேக காரியங்களை ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು எக்ஸ்பெக்ட் செய்து கொண்டிருக்கிறார். ಎದುರು ನೋಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. ಈ ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ ಏನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ அதிகமாக ஜெபித்து ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ வேதத்தை தியானித்து ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ತಲಾಂತುಗಳನ್ನು அதை அறிந்து
ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்துங்கள். ನೀವು ಅದನ್ನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆಂದು ಉಪಯೋಗಿಸಿರಿ. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்ற வார்த்தை ಆಗ சொல்லுகிறது. ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಗಳೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் எல்லா விசுவாசிகளுக்கும் ದೇವರು ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ಒಂದೊಂದು ಸೇವೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை நீங்கள் அறிந்து ಅದನ್ನು ನೀವು ತಿಳಿದು என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? நிறைவேற்றி ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿ கிறிஸ்துவனுடைய வருகையில ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ அதற்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ಅದಕ್ಕೆ ನೀವು ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು. இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? ಇದನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? ஆண்டவரே எனக்கு நீர் என்ன தாளந்து ದೇವರು கொடுத்திருக்கிறீர், ನನಗೆ ಏನು ತಲಾಂತನ್ನು அதை ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ நான் அறிந்து ಅದನ್ನು ನಾನು ತಿಳಿದು அதற்குள்ளாக நான் வளர்ந்து ಅದರೊಳಗೆ ನಾನು ಬೆಳೆದು அதை நான் ஜனங்களுக்காக ಅದನ್ನು ನಾನು ಜನಗಳಿಗಾಗಿ உமக்காக நான் பயன்படுத்த வேண்டும் என்று ನಿಮಗಾಗಿ ನಾನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. நீங்கள் என்ன செய்யணும்? ಇಂದಿನಿಂದ நீங்கள் ஜெபிக்க ನೀವು வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எவ்வளவு பேர் ஜெபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? ஒரு நாள் எவ்வளவு பேர் யார் யார் ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ಪ್ರಾರ್ಥಿಸುವವರೆಲ್ಲ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. வேதத்தை தியானிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವವರು ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿರಿ. வார்த்தை வேதத்தை தியானிக்காமல் நாங்கள் இருந்தால், ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸದ ನಾವು ಇದ್ದರೆ, ஜெபிக்காம நாங்கள் இருந்தால், ಪ್ರಾರ್ಥಿಸದ ನಾವು ಇದ್ದರೆ நாங்கள் விசுவாசியாகவே இருக்க முடியாது. ನಾವು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஜெபிக்காதவர்கள், ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇರುವವರು, வேதத்தை தியானிக்காதவர்கள், ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸದೇ ಇರುವವರು, செத்து போனவர்கள், ಸತ್ತು ಹೋದವರು, தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக கிரியை செய்யாது. ದೇವರ ಜೀವ ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்போ நீங்க ஆண்டவரிடத்தில் இந்த காரியங்களை எப்படி ಆಗ எதிர்பார்ப்பீர்கள்? ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಹೇಗೆ ನೀವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರು ನೋಡಲು ಸಾಧ್ಯ? ஆண்டவரிடத்தில் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்க்கிறீர்கள். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೀರಿ. ஆண்டவர் எதற்காக மனுஷர்களை உருவாக்கினார் என்றால், ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದರೆ, அவரை மகிமைப்படுவதற்காக, ಆತನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೆ, அவரை எப்பொழுதுமே நேசிப்பதற்காக ಆತನನ್ನು ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்ம மனுஷனை ஏற்படுத்தின நோக்கம் அதாவது தான் இருக்கிறது. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದಂತ ಉದ್ದೇಶ ಅದಾಗಿದೆ. ஆனால் அதை செய்யாமல் ಆದರೆ ಅದನ್ನು ಮಾಡದೆ வேற காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம். ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಲಿದ್ದೇವೆ. தேவனுடைய ஜனங்களை எச்சரிக்கையா இருங்கள். ದೇವ ಜನಗಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ವೇದವನ್ನು ಓದಬೇಕು, சத்தியத்தை அறிய வேண்டும், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಬೇಕು, சத்தியத்தின் பிரகாரமாய் வாழ வேண்டும், ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಬೇಕು, ஆண்டவருடனே ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஐக்கியத்தில் இருக்காதவர்கள் ಐಕ್ಯದಲ್ಲಿ ಇರದೇ ಇರುವವರು விசுவாசிகளாக இருக்க முடியாது. ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாது. ದೇವರನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು யார் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சித்தத்தை அறியாமல் இருக்கிறார்களோ ಯಾರು ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡದೇ ಇರುತ್ತಾರೋ அவர்கள் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ಆ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತೆ நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அதற்கு தேவையான பலனை, கிருபையை நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ಅದಕ್ಕಾದ ಬೇಕಾದಂತ ಬಲವನ್ನು, ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுதுதான் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಆದರೆ ನಾನು ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. பாருங்க, நமக்கு தேவனுடைய ராஜ்யம் அவசியமாக இருக்கிறது. ನಮಗೆ ದೇವರ ರಾಜ್ಯ ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. இந்த ராஜ்யத்திற்காகத்தான் நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்திருக்கிறோம். ಈ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் தான் ಈ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತೆ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ನಾವು ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕರ್ತನೆಂದು அறிந்து, ரட்சகர் என்று அறிந்து, ರಕ್ಷಕನೆಂದು ತಿಳಿದು அவரை பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇವೆ. அப்போ இந்த மனுஷனுக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லாவிட்டால், ಆದ್ರಿಂದ ಮನುಷ್ಯರಾದ ನಿಮ್ಮೊಳಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ நீங்கள் எரி நரகத்திற்கு போய்விடுவோம். ನಾನು ನೀವು ಉರಿಯುವಂತಹ ಅಗ್ನಿಗೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. இந்த எரி நரகத்திற்கு முடிவே இல்லை. ಈ ಒಂದು ಉರಿಯುವಂತಹ ನರಕಕ್ಕೆ ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. இந்த உலகத்தில் வெறும் சில வருடங்கள் நீங்கள் வாழுகிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಲವು ವರ್ಷಗಳು ಮಾತ್ರ ನಾನು ನೀವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. நீங்கள் எப்பொழுது மரிக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. ನೀವು ಯಾವಾಗ ಸಾಯುತ್ತೇವೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த உலகத்தில் நீங்கள் மரித்த உடனேயே ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಸತ್ತ ಕೂಡಲೇ இரண்டு இடம் இருக்கிறது. ಎರಡು ಸ್ಥಳವಿದೆ. நித்திய பரலோகம், ನಿತ್ಯ ಪರಲೋಕ, நித்திய நரகம். ನಿತ್ಯ ನರಕ. இல்லையா? அப்பொழுது உங்களுடைய முழுவதுமாய் நித்தியத்திற்கும் ಆಗ ನೀವು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ நீங்கள் ஒன்று பரலோகத்தில் இருக்க வேண்டும். ನೀವು ಒಂದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು. இல்லாவிட்டால் நரகத்தில் வெந்து கொண்டே இருக்க வேண்டும். ನರಕದಲ್ಲಿ ಬೇಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು. நீங்கள் ரட்சிக்கப்படுவதின் மூலமாய் ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದರ ಮೂಲಕ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. நீங்கள் எப்பொழுது நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, ನೀವು ಯಾವಾಗ ನರಕದಲ್ಲಿ ಉರಿಯುತ್ತೀರೋ அப்பொழுதும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ಆಗಲೂ ಕೂಡ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. கேட்பதற்கு நமக்கு பயங்கரமாக இருக்கிறது. ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಭಯವಾಗುತ್ತದೆ. ஆனா அதுதான் சத்தியம். ಅದೇ ಸತ್ಯ. ஆண்டவர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಲಿದ್ದಾರೆ. என்னுடைய ஜனங்களே, ನನ್ನ ಜನಗಳೇ, என்னை தேடுங்கள், ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ, ஜெபியுங்கள், ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, வேதத்தை தியானியுங்கள், ವೇದ ಧ್ಯಾನಿಸಿರಿ, பாவங்களை விட்டு மனம் திரும்பி ಪಾಪ ಬಿಟ್ಟು ಮನ ತಿರುಗಿ என் மேலே விசுவாசத்தை வையுங்கள். ನನ್ನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಇಡಿ. ஆண்டவர் அவருடைய கிருபையின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ಆತನ ಕೃಪೆಯ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் அநேக ஜனங்கள் அந்த
அது மூடப்படுகிறது. ಕೆಲವು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೃಪೆಯ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனால் எப்பொழுது கிருபையின் வாசல் மூடப்படுவதற்கு முன்பாக ಆ ಒಂದು ಕೃಪೆಯ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசித்து விட வேண்டும். ಆ ಒಂದು ಬಾಗಿಲೊಳಗೆ ನಾವು ಬರಬೇಕು. ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ದೇವರ ಜೊತೆ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆண்டவர் யார் என்று அறிந்து ದೇವರು ಯಾರೆಂದು ತಿಳಿದು ஒரு நாளும் ஆண்டவரை ருசி பார்க்க வேண்டும். ಪ್ರತಿನಿತ್ಯ ದೇವರನ್ನು ರುಚಿಸಿ ನೋಡಬೇಕು. நித்திய ஜீவனை குறித்து நான் நீங்கள் கவலைப்பட வேண்டும். ನಿತ್ಯ ಜೀವನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೀವು ಚಿಂತಿಸಬೇಕು. ஆண்டவரை இப்பொழுது எனக்கு மரணம் சம்பவித்தால் ದೇವರೇ ಈಗ ನನಗೆ ಮರಣ என்னுடைய ಸಂಭವಿಸಿದೆ. ஆத்மா எங்கே போகிறது? ನನ್ನ ಆತ್ಮ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? ஆண்டவரே உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ನಿಜವಾಗ್ಲೂ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ. இல்ல பேர் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? ನನ್ನ ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದೇನೆ. என்னுடைய நிலைமை என்னவென்று ನನ್ನ ಸ್ಥಿತಿ ಏನಿದೆ? நான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க ನಾವು வேண்டும். ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. தயவு செய்து வேதாகமத்தை தியானியுங்கள். ದಯವಿಟ್ಟು ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿರಿ. அதிகமாக ஜெபியுங்கள். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. உங்களுடைய தூக்கத்தை விட்டுவிட்டு ನಿಮ್ಮ ನಿದ್ರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು இல்ல அநேக ஜனங்களுக்கு இன்றைக்கு ரெஸ்ட் வேணும். ಅನೇಕ ಜನರಿಗೆ ಇಂದು ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು. ನಾವು எப்பொழுது மரிக்கிறோமோ ನಾವು ಯಾವಾಗ அப்ப ಸಾಯ್ತೇವೆ நித்தியத்திற்கு நம்மளுக்கு ரெஸ்ட் ಆಗ கிடைக்கும். ನಮಗೆ ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ನಮಗೆ ஆனா ವಿರಾಮ ಸಿಗುತ್ತದೆ. இப்பொழுது ಆದರೆ ಈಗ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿ. அது மட்டுமல்ல அதிகமாக ஜெபித்து வேதத்தை வாசிக்க ಅದು வேண்டும். ಮಾತ್ರವಲ್ಲ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ವೇದವನ್ನು ಓದಿರಿ. ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ದೇವರ ಮುಖವನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕು. இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்காமல் இருந்தீர்கள் ಈಗ என்றால் ನೀವು ದೇವರ ಮುಖವನ್ನು ನೋಡದೇ ಇದ್ದರೆ நித்தியத்திற்கும் ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ನೀವು ದೇವರ ಮುಖವನ್ನು ನೋಡಲು இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சபைக்கு வந்தவர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள். ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದವರೆಲ್ಲ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கரங்களிலே வேதாகம் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள். ಕೈಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡವರೆಲ್ಲ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏதோ ஒரு வார்த்தையை தியானித்து எல்லா காரியங்களை செய்கிறவர்கள் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள். ಏನೋ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದು ஆண்டவருடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಯಾರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ இவர்கள் மட்டும் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಇವರುಗಳು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ தேவனுடைய ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஜனங்களை எச்சரிக்கையாய் இருங்கள். ದೇವ ಜನಗಳ ಎಚ್ಚರಿಕೆ உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள். ಪಾಪಗಳಿಂದ ಮನ ತಿರುಗಿರಿ. இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைத்து ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟು அவர்களுடைய வழிகளில் நடங்கள். ಅವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. திருப்பிಕೊಳ್ಳலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸುವ யூதாக்கு எழுதிய நிருபம். ಯೂದಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. யூதாக்கு எழுதிய நிருபம். ಯೂದನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. 1வது வசனம் 2வது வசனத்தை தியானிக்கலாம். 1-2 ವಚನಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ. வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முன்பாக இருக்கிறது. ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಆ ಪುಸ್ತಕ. அதில் இருப்பது ஒரே அதிகாரம் தான். ಇರುವುದು ಒಂದೇ ಅಧ್ಯಾಯ. 25 வசனங்கள் அதில் இருக்கிறது. 25 ವಚನಗಳಿದೆ. இன்றைக்கு 1வது வசனம் 2வது வசனத்தை தியானிக்க போகிறோம். 1-2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யாக்கோபினுடைய சகோதரனாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த நிருபத்தை நான் ஆரம்பிக்கிற நேரத்தில் ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾನು ಪ್ರಾರಂಭಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ லாக்டவுன் ஸ்டார்ட் ಆಗಿಬಿಟ್ಟது. ಅಂದ್ರೆ ಲಾಕ್ಡೌನ್ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. அந்த காரணத்தின் நிமித்தம் ಆ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತ இந்த புத்தகத்தை பிரசங்கம் செய்ய முடியவில்லை. ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. ஆனால் இன்னும் ಅನೇಕ ವಾರங்களுக்கு ಆದ್ರೆ ಇನ್ನು ಅನೇಕ இந்த ವಾರಗಳಿವೆ. புத்தகத்தை நான் நீங்கள் தியானிக்க போகிறோம். ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ನಾನು ನೀವು ಧ್ಯಾನಿಸೋಣ. அப்ப இந்த யூதா வந்து பார்த்தீர்கள் ಆ என்றால் ಯೂದನನ್ನು ನೋಡುವಾಗ இந்த நிருபமானது ಇದೊಂದು ಪತ್ರಿಕೆ ಆದ அநேகரால் உதைக்கப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. ಅದು ಅನೇಕರಿಂದ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. அநேக ஜனங்கள் ಅನೇಕ இந்த ಜನರು நிருபத்தை வாசிக்க ಈ மாட்டார்கள். ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಓದುವುದಿಲ್ಲ. இன்னும் சில பேர் எதற்காக வாசிக்க மாட்டார்கள் என்றால் ಕೆಲವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಓದುವುದಿಲ್ಲ ಎಂದರೆ ஐயா, வெறும் 25 வசனம் இருக்கிறது. 25 ವಚನಗಳಿದೆ. இந்த அதிகாரத்தில் என்ன இருக்கிறது என்று ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ஜனங்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ಜನಗಳು ನೆನೆಸುತ್ತಾರೆ. இன்னும் அநேகர் எதற்காக இந்த நிருபத்தை நிராகரிக்கிறார்கள் என்றால் ಅನೇಕರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ இந்த ಎಂದರೆ யூதவானவர் ಯೂದನು ஒன்று ஏனோக் என்கிற ஒரு புத்தகத்தில் இருந்தும் ಒಂದು ಏನಕ್ಕೆಂಬ ಒಂದು ಪುಸ್ತಕದಿಂದ மோசையின் ஆகமத்தில் இருந்தும் ಅಂದ್ರೆ ಮೋಶೆ ಬರೆದ ಆ ಒಂದು ಪಂಚಮ ಭಾಗದಿಂದ சில வார்த்தைகளை சைட் செய்து அந்த எழுதுகிறார். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅವರು ಹುಡುಕಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. இன்னும் அநேக ஜனங்கள் ಇನ್ನು ಅನೇಕ இந்த ಜನಗಳು நிருபத்தை எதற்காக நிராகரிக்கிறார்கள் என்றால் ಆ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ ಎಂದರೆ யூதா தெளிவாக வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ಯೂದನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು கள்ள போதகர்களை நியாயத்திற்கு வர
ಬೋಧಕರು இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்றால் ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, சபைகளுக்கு உள்ளாக இருந்து ಸಭೆಯೊಳಗೆ ಇದ್ದು சபைகளை ಸಭೆಗಳನ್ನು பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ಅವರುಗಳು ಅಂದ್ರೆ ಸಭೆಯನ್ನು ಹಾಳು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்களுடைய கள்ள போதை நிமித்தம் ಅವರ ಕಳ್ಳ ಬೋಧನೆಯ ನಿಮಿತ್ತ அநேக கள்ள போதகர்கள் ಅನೇಕ ಕಳ್ಳ இந்த ಬೋಧಕರು நிருபத்தை வாசிக்க மாட்டார்கள். ಈ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಓದುವುದಿಲ್ಲ. 2 பேதரையும் வாசிக்க மாட்டார்கள். 2 பேதரையும் வாசிக்க மாட்டார்கள். ಹಾಗೂ 2 ಪೇತ್ರನ ಆ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಕೂಡ ಓದುವುದಿಲ್ಲ. இந்த யூதா மற்றும் 2 பேதரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಯೂದನು ಹಾಗೂ 2 ಪೇತ್ರನ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಓದುವಾಗ அநேக விதமான சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது. ಆಗ ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು 2 ಪತ್ರಿಕೆಗಳು ಅವುಗಳು ಸರಿ ಹೊಂದುತ್ತದೆ. அப்போ நான் நீங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். ನೀವು ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. நான் நீங்கள் கள்ள போதனையில் இருந்து ನೀವು ಒಂದು ಕಳ್ಳ ಬೋಧನೆ கள்ள போதகர்கள் இருந்து ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳಿಂದ நான் நீங்கள் நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ನಾವು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்மை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இவர்கள் சபைகளுக்குள்ளாக வந்து ಇವರುಗಳು ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದು ஆத்துமாக்களை தப்பான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ಆತ್ಮಗಳನ್ನು ತಪ್ಪಾದ ದಾರಿಗಳಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அநேக விதமான கள்ள போதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳನ್ನು இந்த ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கள்ள போதனைகளானது ಈ ಕಳ್ಳ ಬೋಧನೆಯಾದ விசுவாசிகளை விசுவாசிகளை பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்தாது, ಪರಿಶುದ್ಧದೊಳಗೆ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. ஆனால் அசுத்தமான வாழ்க்கைகளுக்குள்ளாக நடத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ಅಶುದ್ಧವಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಡೆಸುವಂತಹ இந்த ಕಾರ್ಯವಾಗಿದೆ. காரணத்தின் நிமித்தம் ಈ ಕಾರಣದಿಂದ யூதான நிருபத்தை ஒரு சபைக்கு எழுதுகிறார். ಯೂದನು ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಒಂದು ಸಭೆಗೆ ಬರೆಯುತ್ತಾನೆ. அப்ப இந்த நிருபத்தை எழுதினவர் யார் ಈ என்றால் ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆದವರು ಯಾರು? யூதா. ಯೂದನು. யூதா என்று வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தையில ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ புது ஏற்பாடில ಅಂದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 6 விதமான யூதாக்கள் இருக்கிறார்கள். 6 ವಿಧವಾದ ಯೂದನು ಇದ್ದಾನೆ. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் 1வது வசனத்தை வாசித்தீர்கள் ಈ என்றால் ಸ್ಥಳದಲ್ಲಿ 1ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ யூதா யூதನು இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமையும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಂದು ದಾಸನು மற்றும் யாக்கோபின் சகோதரன் என்று சொல்லுகிறார். ಮತ್ತು ಯಾಕೋಬನ ಸಹೋದರನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப யூதா ஒன்று யார் என்றால் ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಯೂದನು ಯಾರೆಂದರೆ யாக்கோபினுடைய சகோதரராக இருக்கிறார். ಯಾಕೋಬನ ಸಹೋದರನಾಗಿದ್ದಾನೆ. அப்ப இந்த யூதா மற்றும் யாக்கோபு யார் என்றால் ಅಂದ್ರೆ ಯೂದನು ಯಾಕೋಬನು ಯಾರೆಂದರೆ இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಹೋದರರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಇವರಿಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? கிறிஸ்துவுக்குள்ளாக பாவம் இல்லை. ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಪಾಪವಿಲ್ಲ. அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். ಅವರು ದೇವ ஆனால் ಕುಮಾರನಾಗಿದ್ದಾರೆ. இந்த யாக்கோபும் யூதாவும் ಆದರೆ ಇಂದು ಯಾಕೋಬನು ಯೂದನು பாவிகளாக இருக்கிறார்கள். ಇವರು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. பாவத்தில் கர்ப்பம் தரித்தவர்கள் என்று ನಾವು ಪಾಪಗಳನ್ನು ಗರ್ಭಧರಿಸಿದವರು ಎಂದು வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. இந்த யூதாவை அநேக ஜனங்களுக்கு ಹಾಗಾದ್ರೆ ಈ ಒಂದು ಯೂದನ ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ தெரிந்திருந்தது. ಆದ್ರೆ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಈ ಒಂದು ಯೂದನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಿತ್ತು. அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನರು யூதாவை ಯೂದನನ್ನು கிறிஸ்துவினுடைய சகோதரன் என்று விசுவாசித்தார்கள். ಕ್ರಿಸ್ತನ ಸಹೋದರನೆಂದು ವಿಶ್ವಾಸ மத்தேயு ಮಾಡಿದರು. 13:55 ಮತ್ತಾಯನ 13:55 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ನೀವು ಓದುವುದಾದರೆ இயேசு அற்புதங்களை செய்கிறார், ಯೇಸು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, போதனைகளை செய்கிறார். ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவோ, ಇವನು ಯೋಸೇಫನ ಕುಮಾರನಲ್ಲ, இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவோ, ಹಾಗೂ ಇವನು ಮರಿಯಳ ಮಗನಲ್ಲ, இவருடைய சகோதரர்கள் ಇವರ ಸಹೋದರ யாக்கோபும் ಯಾಕೋಬು, யோசேப்பும் ಯೋಸೇಫು, சீமோனும் ಸೀಮೋನು, யூதாவும் அல்லவோ என்று ಯೂದನು ಅಲ್ಲವೋ அங்க ಎಂದು இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ಅಲ್ಲಿರುವಂತ ಜನಗಳು அப்போ ಹೇಳುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து பிறந்தவரை பார்த்தீர்கள் என்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದ ಮೇಲೆ ನೋಡುವಾಗ இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தார்கள். ಯೇಸುವಿಗೆ ಅನೇಕ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿದ್ದರು. அப்பொழுது நீங்கள் வார்த்தைகளை வாசித்தீர்கள் என்றால் ಆಗ ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ இயேசு எப்பொழுது உலகத்தில் இருந்த நேரத்திலே ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவர் ஊழியம் செய்தாரோ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದರು. யாக்கோபும் யூதாவும் பார்த்தீர்கள் என்றால் ಯಾಕೋಬನು ಯೂದನನ್ನು ನೋಡುವಾಗ கிறிஸ்துவின் மேலே விசுவாசிக்கவில்லை. ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಡಲಿಲ್ಲ. எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு விரோதமாய் குறை கூறிக் கொண்டிருக்கிறார்கள். ಯಾವಾಗಲೂ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವರುಗಳು ಕೊರತೆಯಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இயேசு யார் என்று ಯೇಸು ಯಾರೆಂದು இவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ಇವರುಗಳು ತಿಳಿಯದೇ ಇದ್ದರು. நீங்கள் யோவான் 7:5 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಯೋಹಾನ 7:5 ಓದುವಾಗ வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர்களுடைய சகோதரர்களும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. ಅವರ ಸಹೋದರರು ಅಂದ್ರೆ ಅವರ ಸಹೋದರರು ಕೂಡ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಬಿಡಲಿಲ್ಲ. ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರ ஆண்டவர் இவர்களுக்கு தரிசனமாகிறார். ದೇವರು ಇವರುಗಳಿಗೆ ದರ್ಶನವಾಗುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இவர்களை மறுபடியும் பிறக்க செய்து ಪುನಃ ಇವರುಗಳು ಪುನಃ ಹುಟ್ಟುವಂತೆ ಮಾಡಿ அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ಅವರುಗಳ ಆತ್ಮಿಕವಾದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. அவருடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கிறார். ಅವರ ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. அந்த நேரத்திலிருந்து ಆ ಸಮಯದಿಂದ இவர்கள் இயேசுவை ಇವರುಗಳು ಯೇಸುವನ್ನು கர்த்தர் என்று மெஸ்ஸியா என்று விசுவாசிக்கிறார்கள். ಕರ್ತನೆಂದು ಮೇಸೆಯನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ಆಗ ನೋಡುವಾಗ
ரட்சிக்கப்படுகிறார்கள். ಇಲ್ಲಿ ಇಬ್ಬರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. அப்ப இந்த யூதா வந்து பார்த்தீர்கள் என்றால் ಯೂದನನ್ನು ನೋಡುವಾಗ அப்போஸ்தலன் அல்ல. ಅಪೊಸ್ತಲನಲ್ಲ. யூதா வந்து ஒரு மிஷனரியாக இருந்தார். ಯೂದನು ಒಬ್ಬ ಮಿಷನರಿ இவர் ಆಗಿದ್ದ. எல்லா சபைகளுக்கு போய் ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಿಗೆ வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டு ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸಂಗ சபையை ಮಾಡ್ತಾರೆ. ಸ್ಥಿರப்படுத்துகிற ಮನುಷ್ಯனாக இருந்தார். ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವಂತಹ அப்ப ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. நீங்கள் பேதுருவுடைய நிருபத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ನೀವು ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಓದುವಾಗ பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். ಪೇತ್ರನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, பேதுரு ಪೇತ್ರನು இயேசு கிறிஸ்துவின் அடிமையும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸನು மற்றும் அவருடைய அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார். ಮತ್ತು ಆತನಿಗೆ ಅಪೊಸ್ತಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. பவுல் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಪೌಲನನ್ನು ನೋಡುವಾಗ இயேசு கிறிஸ்துவின் அடிமையும் ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸನು கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார். ಆ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅಪೊಸ್ತಲ ಎಂದು அப்ப ಹೇಳುತ್ತಾನೆ. நான் நீங்கள் வாசித்தோம் என்றால் ನಾವು ನೀವು ಓದುವುದಾದರೆ இந்த காரியங்களிலே ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ அப்போஸ்தலர்கள் இல்ல. ಅಪೊಸ್ತಲಗಳೇ ಇಲ್ಲ. இந்த காரியங்களை கேட்க நமக்கு ஆச்சரியமாக ಈ இருக்கும். ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ஆனால் ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. நான் நீங்கள் வேதாகமத்தை வாசித்தோம் என்றால் ಆದರೆ ನಾವು ನೀವು ವೇದವನ್ನು ಓದುವುದಾದರೆ வேதாகமத்தில் இருந்தது வெறும் 13 அப்போஸ்தலர்கள் மட்டும் தான். ಅಂದ್ರೆ ವೇದದಲ್ಲಿ ಇದ್ದದ್ದು ಬರೀ 13 ಅಪೊಸ್ತಲಗಳು. இந்த 12 அப்போஸ்தலர்கள் ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು 12 ಅಪೊಸ್ತಲಗಳು இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருந்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದರು. அதற்கு பின்பு இன்னொரு அப்போஸ்தலரை ஆண்டவர் உருவாக்குகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಅಪೊಸ್ತಲನು ದೇವರು ಉಂಟು அது ಮಾಡುತ್ತಾರೆ. யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். ಅದು ಯಾರಂದ್ರೆ ಅಪೊಸ್ತಲನಾದ அப்ப ಪೌಲ. நீங்கள் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಅಪೊಸ್ತಲ ಒಂದು ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ಓದುವಾಗ யூதாஸ் மரித்து விடுகிறான். ಅಂದ್ರೆ ಯೂದನಲ್ಲಿ ಸಾಯ್ತಾನೆ. யூதாஸ் தாண்டு கொண்டு செத்து விடுகிறான். ಆಗ ಯೂದನಲ್ಲಿ ಅವನು ನೇಣಿ ಹಾಕಿಕೊಂಡು அந்த ಸಾಯ್ತಾನೆ. இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ மத்தாயஸ் என்கிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல வருகிறான். ಮತ್ತಾಯ ಎಂಬ ಮನುಷ್ಯನು ಪುನಃ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அப்ப ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாக வேண்டும் என்றால் ಒಂದು ಮನುಷ್ಯನ ಅಪೊಸ್ತಲನಾಗಬೇಕಾದರೆ அவனுக்கு சில தகுதிகள் உண்டு. ಅವನಿಗೆ ಕೆಲವು ಯೋಗ್ಯತೆಗಳಿರಬೇಕು. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஒரு ಹೇಳುತ್ತದೆ. அப்போஸ்தலன் யார் என்றால் ಒಂದು ಅಪೊಸ್ತಲ ಯಾರು? எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரோ ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದರು, அந்த ஞானஸ்தானத்தில் இருந்து ಆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನದಿಂದ அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்ட காரியங்களை ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟಂತ அவனுடைய ಕಾರ್ಯಗಳನ್ನು கண்ணின் மூலமாய் அவன் பார்த்திருக்க வேண்டும். ಅವರ ಕಣ್ಣಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅವನು ನೋಡಿರಬೇಕು. அவன் மட்டும்தான் அப்போஸ்தலனாக முடியும். ಅವನು ಮಾತ್ರ ಅಪೊಸ್ತಲನಾಗಿ ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ನೀವು ನೋಡಿದರೆ ஒரு மனுஷன் நான் அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಾನು ಅಪೊಸ್ತಲ ಎಂದು ಹೇಳಿ ಅವರುಗಳು ಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. 1000 ரூபாய் கொடுத்தா இன்றைக்கு அப்போஸ்தலனுடைய பட்டம் கிடைத்து விடுகிறது. 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರಿಂದ ಅಂದ್ರೆ 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರಿಂದ ಅಪೊಸ್ತಲ ಒಂದು ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪಟ್ಟ ಒಂದು ಸಿಗುತ್ತದೆ. இங்கே எல்லோரும் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார்கள். ಎಲ್ಲರೂ ಅಪೊಸ್ತಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இங்கே ஊழியக்காரர்கள் நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார்கள். ಆದ್ರೆ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಅಪೊಸ್ತಲನೇ ಎಂದು. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எபேசியர் 2:20வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 2:22 ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ சபையானது ಸಭೆಯಾದದ್ದು அப்போஸ்தலர்கள் மேலேயும் ಅಪೊಸ್ತಲಗಳ ಮೇಲೆ தீர்க்கதரிசிகளுடைய ಪ್ರವಾದಿಗಳ ಮೇಲೆ அது மேலேயும் சபை கட்டப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ ಮೇಲೆ ಹಾಗೂ ಪ್ರವಾದಿಗಳ ಮೇಲೆ ಸಭೆಯು இந்த ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் ಆದ್ದರಿಂದ ಅಪೊಸ್ತಲ ಪ್ರವಾದಿಗಳು சபையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். ಅವರುಗಳ ಸಭೆಯ ஒரு ಅಸ್ತಿಭಾರಗಳಾಗಿದ್ದಾರೆ. மனுஷன் அஸ்திபாரத்தை எவ்வளவு தடவை போட முடியும்? ಒಂದು ಮನುಷ್ಯನ ಅಸ್ತಿಭಾರವನ್ನು ಎಷ್ಟು ಸಾರಿ ಹಾಕಲು ಸಾಧ್ಯ? ஒரு 100 தடவை நீங்க அஸ்திபாரம் போட முடியுமா? ಅಂದ್ರೆ ಒಂದು 100 ಸಾರಿ ಅಸ್ತಿಭಾರ ಹಾಕಲು ಸಾಧ್ಯ? நம்ம வீட்டை கட்டினா எவ்வளவு தடவை நாங்கள் அஸ்திபாரத்தை போடுகிறோம்? ನಾವು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವಾಗ ಎಷ್ಟು ಸಾರಿ ಅಸ್ತಿಭಾರ ಹಾಕುತ್ತೇವೆ? ஒரே தடவை அஸ்திபாரத்தை போடுகிறோம். ಒಂದೇ ಸಾರಿ ಅಸ್ತಿಭಾರ அந்த ಹಾಕುತ್ತೇವೆ. அஸ்திபாரத்தை போட்டு என்ன செய்கிறோம்? ಒಂದು ಅಸ್ತಿಭಾರ ಹಾಕಿ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? அதன் மேலே நாம் நீங்கள் வீட்டை கட்டுகிறோம். ಅದರ ಮೇಲೆ ನಾವು ನೀವು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇವೆ. ஊழியக்காரர்கள், ಸೇವಕರು, வேதத்தை போதிக்கிறவர்கள், ವೇದವನ್ನು ಬೋಧಿಸುವವರು, எவாஞ்சலிஸ்ட் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಒಂದು ಸುವಾರ್ತಿಕರು ನೋಡುವಾಗ இந்த அஸ்திபாரத்தின் மேலே ಒಂದು ಅಸ್ತಿಭಾರದ ಮೇಲೆ சபையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಲಿದ್ದಾರೆ. அப்போ ஒருவன் அப்போஸ்தலனாக வேண்டும் என்றால் ಒಬ್ಬನ ಅಪೊಸ್ತಲನಾಗಬೇಕಾದರೆ நீங்கள் போய் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை வாசியுங்கள். ನೀವು 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಅಂದ್ರೆ 1 ಹಾಗೂ 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿರಿ. வாசித்தே விடலாம் வாங்க. அப்போஸ்தலர்கள் ಅಪೊಸ್ತಲರು 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1 ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 21ನೇ ವಚನದಿಂದ ನೋಡೋಣ. ஆதலால் யோவான் ஸ்நானம் கொடுத்த யோவான் அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் ஆ. யோவான் ஆ. ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களை ஒருவன்
என்றார். ஏற்படுத்த வேண்டும் என்றால் அப்பொழுது அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் ஆ, மறுநாமம் உள்ள ஆ. பர்சபா எண்ணப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இழந்து போன இந்த ஊழியத்தையும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக பங்கு பெறுவதற்காக இரண்டு பேரில் தேவரில் தெரிந்து கொண்டவனை தேவரில் தெரிந்து கொள்ளவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. மத்தியாவின் பேரின் மேலே விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே 11 அப்போஸ்தலர்களுடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், நானே கடைசியாக இருக்கிற அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார். நானே கொடிய அப்போஸ்தலன் என்று எழுதுகிறார். அந்த இந்த 12 அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு 12 அப்போஸ்தலர் ಸತ್ತ ನಂತರ அப்போஸ்தலர் பவுல் 13வது அப்போஸ்தலர் மரித்த பின்பு 13ನೇ அப்போஸ்தலனாದ ಪೌಲನು ಸತ್ತ ನಂತರ நாங்கள் அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய இடத்திற்கு நாங்கள் வரப்போகிறோம் என்று ನಾವು அப்போஸ்தலರು ಅವರ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಾವು ಬರುತ್ತೇವೆ ಎಂದು எந்த சபையின் விசுவாசியும் வரவில்லை. ಯಾವ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಬರಲಿಲ್ಲ. ஆனால் ரோமன் கேத்தலிக் ஃபாதர்ஸ் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் ಅಂದ್ರೆ ಆಸಿ ಫಾದರ್ಗಳು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நாங்கள் அப்போஸ்தலர்கள் இடத்திலே இருக்கிறோம், ನಾವು ಅಪೊಸ್ತಲರಿಂದ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, நாங்கள் தான் சபையை கட்டுகிறோம் ನಾವು ತಾನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇವೆ என்று எல்லா விதமான பொய் உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ಎಂದು ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಸುಳ್ಳು ಉಪದೇಶಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு NAR என்ற ஒரு மூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. NAR ಎಂಬ ಒಂದು ಮೂವ್ಮೆಂಟ್ ನಡೆಯುತ್ತದೆ. அது பேர் என்னவென்றால் நியூ அப்போஸ்தலிக் ரெஃபர்மேஷன். நியூ அப்போஸ்தலிக் ரெஃபர்மேஷன். இந்த ஜனங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಈ ಜನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ உலகத்தில் பேர் புகழ் பெற்ற எல்லா ஊழியக்காரர்களும் கள்ள போதகர்களும் ಲೋಕದಲ್ಲಿ ಬಹಳ ಹೆಸರುವಾಸಿಯಾದ ಸೇವಕರುಗಳು ಹಾಗೂ ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳು இந்த குரூப்பை ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். ಈ ಒಂದು ಗ್ರೂಪ್ಗಳನ್ನು ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்போஸ்தல பட்டத்திலேயே ಅಪೊಸ್ತಲ ಪಟ್ಟಣ ಅನೇಕ கேட்டகரிகள் இருக்கிறது. ಅನೇಕ ಒಂದು ಸ್ಥಾನಗಳಿದೆ. இவ்வளவு $1000 நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் ಇಷ್ಟು $1000 ಕೊಟ್ಟರೆ அந்த பொசிஷனை உங்களுக்கு கொடுப்பார்கள். ಆ ಒಂದು ಪೊಸಿಷನ್ ಅನ್ನು ಇವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு இப்படிப்பட்ட கேடுகெட்ட காரியங்கள் எல்லாம் சபைகளுக்குள்ளாக நடந்து ಈ கொண்டிருக்கிறது. ರೀತಿಯಾದ ಕೇಡಿನ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಸಭೆಯೊಳಗೆ ஆனால் ನಡೆಯುತ್ತದೆ. சபை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ಆದರೆ ಸಭೆ ಜನಗಳು ಇದನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. அப்ப வார்த்தை நமக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ஒருவன் அப்போஸ்தலனாக வேண்டும் என்றால் ಒಬ್ಬನ ಅಪೊಸ್ತಲನಾಗಬೇಕಾದರೆ சில தகுதிகளை அவன் மீட் செய்ய வேண்டும். ಕೆಲವು ಯೋಗ್ಯತೆಗಳು ಅವನಲ್ಲಿ ಇರಬೇಕು. அப்ப வார்த்தை என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவன் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம் எடுத்த நேரத்தில் ಅದು இருந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂದ್ರೆ ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನಾದ ಬಳಿಯಿಂದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದ இயேசு ದಿವಸದಿಂದ கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை பார்த்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯನ್ನು ನೋಡಿ அவருடைய மரணத்தை பார்த்திருக்க வேண்டும், ಅವರ ಮರಣವನ್ನು ನೋಡಿರಬೇಕು, அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்திருக்க வேண்டும், ಅವರ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನೋಡಿರಬೇಕು, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டதை பார்க்க வேண்டும் என்று ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಬೇಕೆಂದು அவர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர்களாக இருக்க முடியும் என்று ಅವರುಗಳು ಮಾತ್ರವೇ ಅಪೊಸ್ತಲಗಳಾಗಿರಲು ಸಾಧ್ಯವೆಂದು வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அது ಹೇಳುತ್ತದೆ. மட்டுமல்ல, நீங்கள் சர்ச் ஹிஸ்டரி படித்தீர்கள் ಅದು என்றால் ಮಾತ್ರವಲ್ಲ, ಸಭೆಯ ಒಂದು ಇತಿಹಾಸಗಳನ್ನು ಓದುವಾಗ அதற்கு பின்பு எந்த அப்போஸ்தலர்கள் எழும்பவில்லை. ಅದಾದ ನಂತರ ಯಾವ ಅಪೊಸ್ತಲಗಳು ಹೇಳಲಿಲ್ಲ. இந்த 20வது நூற்றாண்டிலிருந்து ಈ ಒಂದು 20ನೇ ಶತಮಾನದಿಂದ நாங்கள் அப்போஸ்தலர்கள், ನಾವು ಅಪೊಸ್ತಲರು, நாங்கள் தீர்க்கதரிசிகள், ನಾವು ಪ್ರವಾದಿಗಳು நாங்கள் அதுகள் இதுகள் என்று ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ಎಂದು ಜನಗಳು ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾರೆ. சபையில் இருக்கிற ஜனங்களை தப்பான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಜನಗಳನ್ನು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர்ஷிப் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ಅಪೊಸ್ತಲಶಿಪ್ ಇಂದು ಇಲ್ಲ. இல்ல, இந்த அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் என்னவாக இருந்தது? ಅಪೊಸ್ತಲ ಸೇವೆ ಏನಾಗಿತ್ತು? அநேக இடத்திற்கு போய் சபைகளை ஸ்தாபித்து ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸಭೆಗಳನ್ನು அந்த ಸ್ಥಾಪಿಸಿ சபைகளை ஸ்திரப்படுத்தி ಆ ಸಭೆಗಳನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ ஊழியக்காரர்களுடைய கரங்களிலே கொடுத்து ಆ விடுகிறார்கள். ಸೇವಕರ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಡುವರು. ஆனால் இன்றைக்கு பாஸ்டர்கள் ಅದರಿಂದ ಪಾಸ್ಟರ್ಗಳು ஒரு சபையை வைத்துக் கொண்டு ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು சில கிள சபைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಇನ್ನು ಕೆಳಗೆ ಅಂದ್ರೆ ಅನೇಕ ಸಭೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கிள சபைகளை ஸ்தாபிக்கிறவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல, ಆದರೆ ಕೆಳ ಸಭೆಗಳನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವವರೆಲ್ಲ ಅಪೊಸ್ತಲರಲ್ಲ, அவர்கள் போதகர்கள். ಅವರುಗಳು ಬೋಧಕರು. ஆண்டவர் போதகர் என்று ஒரு ஆபீஸை வைத்திருக்கிறார். ದೇವರು ಬೋಧಕರೆಂಬ ಒಂದು ಆಫೀಸ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எவாஞ்சலிஸ்ட் என்று ஒரு ஆண்டவர் ஒரு ஆபீஸை வைத்திருக்கிறார். ಸುವಾರ್ತಿಕರೆಂಬ ಒಂದು ಆಫೀಸ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பைபிள் டீச்சர் என்று ஒரு ஆபீஸை வைத்திருக்கிறார். ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಬೋಧಿಸುವವರು ಅಂದ್ರೆ ಬೈಬಲ್ ಟೀಚರ್ ಅಂತ ಆಫೀಸ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ வேதம் வந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ವೇದವನ್ನು ಓದುವಾಗ ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி ದೇವರು ಸೇವಕರನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ அவர்கள் திருச்சபை
ஓடக்கூடாது. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಓಡಬಾರದು. அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಅವರು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? சோதித்து பார்க்க வேண்டும். ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. அப்ப இந்த யூதா தெளிவாக சொல்லுகிறார், ಯೂದನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ நான் ಹೇಳ್ತಾನೆ, இயேசுவுடைய அப்போஸ்தலன் என்று அவர் சொல்லவில்லை, ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಪೊಸ್ತಲನು ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமை என்று சொல்லுகிறார், ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದಾಸನು ಎಂದು நான் ಹೇಳುತ್ತಾನೆ, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார். ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವಕನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப இந்த யூதா எப்பொழுது எழுதப்பட்டது? ಯೂದನ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಯೂದನ ಪತ್ರಿಕೆ ಯಾವಾಗ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? யாருக்காக எழுதப்பட்டது ಯಾರಿಗಾಗಿ என்று ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ನಾನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. நீங்கள் வேதாகமத்தை ನೀವು ವೇದವನ್ನು எப்பொழுது வாசித்தாரோ ಯಾವಾಗ ಓದಿದರು, ஆண்டவர் சரியான நேரத்திற்கு ದೇವರು ಸರಿಯಾದ ஒரு ಸಮಯಕ್ಕೆ சரியான செய்தியோட ಒಂದು ಸರಿಯಾದ ಸಂದೇಶ ஆண்டவர் தெளிவாக ஒரு சபைக்கு அவருடைய செய்தியை கொடுக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಸಭೆಗೆ ಸರಿಯಾದ ಸಂದೇಶವನ್ನು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ நாம் ಕೊಡ್ತಾನೆ. நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது ನಾವು ವೇದವನ್ನು ಓದುವಾಗ இந்த கேள்விகள் நமக்குள்ளாக இருக்க ಈ வேண்டும். ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ನಮ್ಮೊಳಗಿರಬೇಕು. இந்த நிருபத்தை ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆ யார் எழுதினார்? ಯಾರು ಬರೆದದ್ದು? எதற்காக எழுதினார்? ಯಾರಿಗಾಗಿ ಬರೆದದ್ದು? யாருக்காக எழுதினார் ಅದು என்று ಯಾರಿಗಾಗಿ ಬರೆದದ್ದು? எப்பொழுது இந்த கேள்வி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಈ ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮೊಳಗಿರಬೇಕು. அந்த கேள்வியோட நாங்கள் வார்த்தைகளை வாசித்தோம் ಆ என்றால் ಪ್ರಶ್ನೆಗೆ ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ நமக்கு எல்லா விதமான ஆன்சர் வார்த்தையிலிருந்து கிடைத்துவிடும். ನಮಗೆ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಉತ್ತರ ಈ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಸಿಗುತ್ತದೆ. ஏதோ வார்த்தை இருக்கிறது அப்படியே வாசித்துக் கொண்டு போக கூடாது. ಏನೋ ವಾಕ್ಯದಿಂದ ಹಾಗೆ ಅದನ್ನು ಓದುತ್ತಾ ಹೋಗಬಾರದು. ஆண்டவர் இந்த நிருபத்தை யாருக்காக எழுதியிருக்கிறார்? ದೇವರು ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಯಾರಿಗಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ? எதற்காக எழுதியிருக்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ? இந்த நிருபத்தில் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் ಈ என்று ಒಂದು ಪತ್ರಿಕೆಯ ಮೂಲಕ ಅವರುಗಳಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂದು தெளிவாக நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಯಬೇಕು. இந்த யூதா புத்தகமானது ಒಂದು ಯೂದನು ಎಂದ ಈ ಒಂದು ஒரு ಪತ್ರಿಕೆಯಾಗಿದೆ. 60ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. 50ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 5வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, 5ನೇ ವಚನ ಹೀಗೆ ಇದೆ, ஆனால் இதைகளெல்லாம் நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன் என்று ಆದರೆ ನಾನು ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರಬೇಕೆಂದು யூதா தெளிவாக சொல்லுகிறார். ಯೂದನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இந்த ಹೇಳ್ತಾನೆ. ஜனங்கள் ಈ ಜನಗಳು யூத விசுவாசிகளாக இருந்தார்கள், ಇವರಂದ್ರೆ ಯೂದನನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವಂತ அந்நிய ಜನಗಳು, விசுவாசிகளாகவும் ಅನ್ಯ இருந்தார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಇದ್ದರು. இந்த சபைகளுக்குள்ளாக ಈ ಸಭೆಯೊಳಗೆ அநேக ஜனங்கள் இருந்தார்கள். ಅನೇಕ ಜನಗಳಿದ್ದರು. அப்ப இதுல சில ஜனங்கள் ಅದರಿಂದ ಇದರಲ್ಲಿ ಕೆಲವು ಜನರು இன்று 1:7 புத்தகத்தை அறிந்திருந்தார்கள், ಒಂದು ಏನೇ ಪುಸ್ತಕವನ್ನು ತಿಳಿದಿದ್ದರು, மோசையின் ஆகமத்தை அறிந்திருந்தார்கள். ಹಾಗೂ ಮೋಶೆ ಬರೆದಂತಹ ಆ ಒಂದು ಗ್ರಂಥಗಳನ್ನ ಅವರು ತಿಳಿದಿದ್ದರು. அப்ப இந்த வார்த்தையானது ಈ ವಾಕ್ಯವಾದದ್ದು அந்த நாட்களிலே யூத விசுவாசிகளுக்காக ஆண்டவர் ಆ கொடுத்திருந்தார். ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯೂದ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்நியர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். ಅನ್ಯರಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. அப்ப ஆண்டவர் ಆಗ ದೇವರು அந்த நாளிலே என்ன பேசினாரோ ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನು இதை ಮಾತಾಡಿದರು, வார்த்தை தான் ஆண்டவர் இப்பொழுது நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಈಗಲೂ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலிருந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ಹಾಗೂ ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப யூதா எதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார்? ಆದ್ದರಿಂದ ಯೂದನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ? கள்ள போதகர்களை குறித்தும் ಕಳ್ಳ ಬೋಧಕರನ್ನು ಕುರಿತು, அவர் செய்கிற கள்ள போதகர்களின் நிமித்தம் ಅವರು ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಕಳ್ಳ ಬೋಧನೆಯ ನಿಮಿತ್ತ யூதா இந்த இடத்தில் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ಯೂದನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எதற்கென்றால் இந்த கள்ள போதனை ஆனது ಯಾಕೆಂದರೆ ಈ ಒಂದು ಕಳ್ಳ ಬೋಧನೆಯ சபையை பிரித்து விடுகிறது. ಸಭೆಯನ್ನು ಅದು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತದೆ. அநேக விதமான எங்க போய் உபதேசம் வருகிறதோ ಎಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಉಪದೇಶ ಬರುತ್ತದೆ, அந்த சபையில் பிசாசு வந்து கிரியை ಆ செய்கிறான். ಸಭೆಯೊಳಗೆ ಪಿಶಾಚಿಯು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. பிசாசு என்ன செய்கிறான்? ಪಿಶಾಚಿ ಏನು சபை ಮಾಡುತ್ತಾನೆ? ஜனங்களை வேர் பிடித்து விடுகிறான். ಸಭೆ ಜನಗಳನ್ನು ಅವನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. அந்த சபை இல்லாமலே போய் விடுகிறது. ಆಗ ಆ ಸಭೆಯು ಸಭೆಯಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்ப இந்த நிருபத்தில ಈ ಪತ್ರಿಕೆ யூதா நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான்? ನಮಗೆ ಏನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾನೆ? இந்த நிருபத்திலிருந்து நான் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ಈ என்றால் ಪತ್ರಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ನೀವು ಏನನ್ನು ತಿಳಿಯಬೇಕೆಂದರೆ வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஒரு ಹೇಳುತ್ತದೆ. சபையானது ಒಂದು ಸಭೆಯಾದ கள்ள போதகர்களை ಕಳ್ಳ ಬೋಧಕರು கள்ள போதனையை ಕಳ್ಳ ಬೋಧನೆ எப்படி ஹேண்டில் செய்ய வேண்டும் என்று ಹೇಗೆ ಅವನು ಕೈಯಾಡಬೇಕೆಂದು யூதா இந்த இடத்துல சபைகளுக்கு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ಯೂದನು ಸಭೆಗಳಿಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4ನೇ ವಚನ ನೋಡೋಣ. ஏனெனில் நமது தேவனுடைய நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று ஆகுவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. இந்த கள்ள போதகர்கள் ಕಳ್ಳ ಬೋಧಕರು பக்க வழியின் மூலியமாய்
மூலமாய் ಅವರುಗಳು ನಯವಂಚಕವಾಗಿ சபைகளுக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, சபைக்குள்ளாக இப்பொழுது இருக்கிறார்கள். ಸಭೆಯೊಳಗೆ ಈಗ ಇದ್ದಾರೆ. நீங்கள் 2 பேதுரு ಎರಡು ಪೇತ್ರ 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ ಓದುವಾಗ பேதுரு இப்படி தெளிவாக சொல்லுகிறார். ಪೇತ್ರನಿಗೆ அந்த ಹೇಳುತ್ತಾನೆ, நாட்களில் எப்படி கள்ள போதகர்கள் இருந்தார்களோ ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳಿದ್ದರು, உங்கள் மத்தியிலே இந்த கள்ள போதகர்கள் வரப்போகிறார்கள் என்று பேதுரு தெளிவாக தீர்க்கதரிசன வார்த்தை எழுதி ನಿಮ್ಮ வைத்திருக்கிறார். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ಪ್ರವಾದನೆ ಮೂಲಕವಾಗಿ ಪೇತ್ರನು ಬರೆದಿದ್ದಾರೆ. ஆனால் யூதாவுடைய செய்தி என்னவாக இருக்கிறது என்றால் ಈ ಒಂದು ಯೂದನ ಸಂದೇಶ ಏನಾಗಿದೆ, கள்ள போதகர்கள் வந்து விட்டார்கள், ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಆಗಲೇ ಬಂದು ಬಿಟ್ಟರು, சபைகளிலே இருக்கிறார்கள். ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. யார் வார்த்தையில நிலை நிற்காமல் இருக்கிறார்களோ, ಯಾರು ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ, சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்களோ, ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯದೆ ಇದ್ದಾರೆ. கள்ள போதகர்கள் யார், ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಯಾರು, கள்ள போதனை என்னவென்று ಕಳ್ಳ ಬೋಧನೆ ಏನೆಂದು நீங்கள் அறிய முடியாது. ನೀವು ತಿಳಿಯಲಾಗುವುದಿಲ್ಲ. நீங்கள் வார்த்தையில ஸ்திரமில்லாத காரணத்தினாலே ನೀವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಥಿರ ಇಲ್ಲದಿರುವ இன்றைக்கு ಕಾರಣದಿಂದ ஜனங்கள் என்ன செய்து விடுகிறார்கள், ಅದರಿಂದ ಜನಗಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, எந்த போதனையும் போதகர்களை சோதிக்காமல் ಯಾವ ಬೋಧನೆಗಳನ್ನು ಬೋಧಕರುಗಳನ್ನು ಶೋಧಿಸದೆ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் கேட்டு விடுகிறார்கள். ಅವರು ಹೇಳುವಂತ ಎಲ್ಲ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. அவர் வாயில இயேசு என்று சொல்லிட்டா போதும், ಆದ್ರೆ ಬಾಯಲ್ಲಿ ಯೇಸು ಎಂದು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು. ஐயோ இவன் ஊழியக்காரன், ಅಯ್ಯೋ ಇವನು ಸೇವಕ, ஐயோ இவன் ஊழியக்காரி, ಅಯ್ಯೋ ಇವನು ಸೇವಕಿ, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இது அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கும் போது ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಬೋಧಿಸುವಾಗ பிரியன் என்று ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள், பிரியன்ஸ். ಅಂದ್ರೆ ಬಿರಿಯನ್ಸ್ ಎಂಬ ಒಂದು ಜನಗಳಿದ್ದಾರೆ. இவர்கள் என்ன செய்கிறார்கள், ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, பவுல் போதித்தார் என்ற உடனேயே ಪೌಲನು ಬೋಧಿಸುವಾಗ எல்லாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ಅವರು ಎಲ್ಲವನ್ನೂ அந்த ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. வார்த்தையை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ಅವರು ಸತ್ಯವೇದವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು பவுலை போதிப்பது கரெக்டா என்று என்ன செய்கிறார்கள், ಬೋಧಿಸುವುದು ಸರಿಯಾಗಿದೆ, வார்த்தையை சோதித்து பார்க்கிறார்கள். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ, வார்த்தையை எழுதியிருக்கிறதா, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ದೀವಿ, இவன் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக போதனை செய்து கொண்டிருக்கிறானா ಪೌಲನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತಾನೆ என்று எல்லாவற்றையும் சோதித்து பார்த்தார்கள். ಎಂದು ಎಲ್ಲವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದರು. அப்பொழுது பவுல் ஒரு இடத்துல தெசலோனிக்கேயரில் தெளிவாக சொல்லுகிறார், ಥೆಸಲೋನಿಕೇಯಲ್ಲಿ ಪೌಲನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ಶೋಧಿಸಿ ஒரு ನೋಡಬೇಕು. ஊழியக்காரன் வந்து நிற்கின்றான் என்றால் ಒಬ್ಬ ಸೇವಕರು ಬಂದು ನಿಲ್ಲುವುದಾದರೆ அவன் யார் என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ಅವನು ಯಾರೆಂದು ನಾನು ನೀವು ಶೋಧಿಸಬೇಕು. அவனுடைய போதனை என்னவென்று நீங்கள் சோதித்து பார்க்க ಅವನ வேண்டும். ಬೋಧನೆ ಏನೆಂದು ನಾನು ನೀವು ಶೋಧಿಸಬೇಕು. இன்றைக்கு டிவிகளை ஆன் செய்து பார்க்கின்றோம், ಯಾಕೆಂದ್ರೆ ಟಿವಿಗಳನ್ನು ಆನ್ ಮಾಡಿ எல்லா விதமான கள்ள போதனைகள் டிவி மூலமாய் வருகிறது. ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳು ಆ ಒಂದು ಟಿವಿಯ ಮೂಲಕ ಬರುತ್ತದೆ. ஜனங்கள் அதற்கு முன்பாக உட்கார்ந்து ಜನಗಳು ಅದರ ಮುಂದೆ ಕುಳಿತುಕೊಂಡು பிசாசை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. நாங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோம் என்று ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ, நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ನೆನೆಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. ஆனால் அதை நீங்கள் சோதித்து பார்ப்பதில்லை. ಆದರೆ ನಾನು ನೀವು ಅದನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡುವುದು. எப்பொழுது நீங்கள் சோதித்து பார்க்காமல் இருக்கிறோமோ ಯಾವಾಗ ನಾನು ನೀವು ಅದನ್ನು ಶೋಧಿಸದೇ ಇದ್ದೇವೆ, அப்பொழுது பிசாசானவன் சபைகளுக்குள்ளாக வந்து தலை விரித்து ಆಗ ஆடிக்கொண்டிருக்கிறான். ಪಿಶಾಚಿಯು ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದು ಅವನು ಆಡುತ್ತಾನೆ. கள்ள போதனைகளின் மூலமாய் ಕಳ್ಳ ಬೋಧನೆಯ ಮೂಲಕ ஜனங்களை தவறான வழிகளில் நடத்தி ಜನಗಳನ್ನು ತಪ್ಪಾದ ದಾರಿ அவர்களை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ಅವರುಗಳನ್ನು ನರಕಕ್ಕೆ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಲಿದ್ದಾರೆ. பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், ಪೇತ್ರನಿಗೆ இந்த ಹೇಳುತ್ತಾನೆ, கள்ள போதகர்கள் ಕಳ್ಳ ಬೋಧಕರು destructive heresies அப்படின்னா destroy என்ற என்ன ನಾಶ ಮಾಡೋದು, நாசம் பண்ணுகிற ನಾಶ ಮಾಡುವ போதனைகளை இவர்கள் சபைகளுக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள் ಆ என்று ಜನಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತ ಬೋಧನೆಗಳನ್ನು ಸಭೆಯೊಳಗೆ ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ಎಂದು தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾರೆ. போதனை என்ன செய்கிறது, ಈ ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ஜனங்களை அழித்து விடுகிறது, ಜನರನ್ನು ಹೊಡೆಯುತ್ತದೆ, அவர்களை நரகத்திற்கு கொண்டு போகிறது. ಅವರನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು அப்ப ಹೋಗುತ್ತದೆ. இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ யூதா நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ಯೂದ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, இவர்கள் பக்க வழியாக நுழைந்த ஜனங்கள், ಇವುಗಳು ನಯವಂಚಕವಾಗಿ ಬಂದಂತ இவர்கள் சபைக்குள்ளாக வந்து ಇವರು ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದು தேவனுடைய கிருபையை குறித்து தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. தேவனுடைய கிருபை என்பது ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು பாவத்தில் நிலை நிற்கவல்ல, ಪಾಪದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲುವುದಲ್ಲ, பாவத்தை மேற்கொண்டு வாழுவதற்காக. ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஆனால் இவர்கள் போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், ಆದರೆ ಇವರುಗಳು ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, நாங்கள் அதிகமாக பாவம் செய்தால் ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದರೆ அதிகமாக கிருபை பெறுகிறது. ಹೆಚ್ಚು ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ஆண்டவர் கிருபை உள்ள தேவன், ದೇವರ ಕೃಪೆ நாங்கள் என்ன பாவம் செய்தாலும் ಏನೇ ಪಾಪ ಮಾಡಿದರೆ நம்மளை ஆண்டவர் மன்னித்து விடுவார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. நான் நீங்கள் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. இவர்கள் கள்ள போதனைகளை செய்து ಇವುಗಳು ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳನ್ನು சபை ஜனங்களை தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருந்தார்கள். ಸಭೆ ಜನಗಳನ್ನು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. இவர்கள் யார் என்றால் ಇವುಗಳು ಯಾರೆಂದರೆ அற்பமான ஜனங்கள், ಇವರು ಅಲ್ಪವಾದ ಜನರು, இவர்கள் கேவலமான ஜனங்கள், ಇವರು ಕೇವಲವಾದ ಜನರು, கேவலமான போதனைகளை செய்து ಕೇವಲವಾದ ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡಿ ஜனங்களை தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳನ್ನು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது
வார்த்தை சொல்லுகிறது ಆದರೆ ವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ கேவலமானவர்கள் யார் என்றால் ಇವರು ಕೇವಲವಾದವರು ಯಾರು எல்லா விதமான அசுத்தத்தின் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವಂತಹ ಸೇವಕರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. எல்லா விதமான பாலியல் கூற பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಅಂದ್ರೆ ಕಾಮ ವಿಕಾರವಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವಂತಹ ಒಂದು ಆರಿಕೆಯಾಗಿರುವಂತಹ ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட விசுவாசிகளும் இன்றைக்கு சபைகளில் இருக்கிறார்கள். ಇಂತಹ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೂಡ ಇಂದು ಸಭೆಯೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. இவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்து யோசனை இல்லை. ಇವರಿಗೆ ದೇವರ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕುರಿತಾದ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அவருடைய சித்தத்தை குறித்து யோசனை இல்லை. ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ಕುರಿತಾದ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கவலை இல்லை, வாஞ்சை இல்லை. ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕೆಂದ ಒಂದು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. சபைகளுக்கு வருகிறார்கள். ಸಭೆಗಳಿಗೆ எல்லா ಬರುತ್ತಾರೆ. விதமான பாவங்களை செய்து ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை வந்து ஆராதித்து போகிறார்கள். ಭಾನುವಾರದಂದು ಬಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இவர்கள் யார் என்றால் ಇವುಗಳು ಯಾರು? பெயர் கிறிஸ்தவர்கள், ಇವರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರು, அற்பமான ஜனங்கள். ಅಲ್ಪವಾದ ಜನಗಳು. அப்ப யூதா இப்படியாக சொல்லுகிறார், ಇವರು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை நிராகரிக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ಇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕರ್ತೃತ್ವವನ್ನು ಅಂದ್ರೆ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸುವಂತಹ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. இயேசு யார் என்றால் இயேசு யாரு? நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். ಅವರು ನಮಗೆ ಕರ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அவர் நம்முடைய அதிகாரியாக ಅವರು இருக்கிறார். ನಮಗೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவர் நம்முடைய கமாண்ட் செய்கிற தேவனாக இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕಾರವಾಗಿ ನಡೆಸುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் இவர்கள் ಆದರೆ ಇವರು அவர்கள் வாழுகிற வாழ்க்கைகளின் நிமித்தம் ಅವರು ನಡೆಸುವಂತಹ ಜೀವಿತದ ನಿಮಿತ್ತ இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕರ್ತೃತ್ವವನ್ನು ಅವರುಗಳು ನಿರಾಕರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. விசுவாசிகள் யார்? ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾರು? எஜமானுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். ಯಜಮಾನನಿಗೆ ದಾಸರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, ಯಜಮಾನನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ, எஜமான் எதை விரும்புகிறாரோ ಯಜಮಾನನು ಏನು ಬಯಸುತ್ತಾರೋ செய்யக்கூடிய ஜனங்களாக நான் நீங்கள் விசுவாசிகள் காணப்பட வேண்டும். ಮಾಡುವಂತ ಜನಗಳಾಗಿ ನಾವು ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இவர்கள் இயேசு இயேசு என்று சொல்லுகிறார்கள். ಇವರು ಯೇಸು ಯೇಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சபைக்கு வருகிறார்கள், ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾರೆ, பாடல்களை பாடுகிறார்கள், ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುತ್ತಾರೆ, ஆண்டவரை ஆராதனை செய்கிறார்கள். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. ஆனால் வாரத்தில் 6 நாட்களோ ಆದರೆ ವಾರದಲ್ಲಿ 6 ದಿವಸಗಳು கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை நிராகரித்து ಕ್ರಿಸ್ತನ ಕರ್ತೃತ್ವವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ பாவங்களிலே சஞ்சரித்துக் கொண்டு பாவங்களிலே மரித்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ಪಾಪಗಳಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಸಾಯುವಂತಹ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் ಈ ಜನ ಕಳ್ಳ ಬೋಧಕರು இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? சபைகளிலே இருக்கிறார்கள், ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, டிவியில இருக்கிறார்கள், ಟಿವಿಯ ಮೂಲಕ எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. பெங்களூரிலே பார்த்தீர்கள் என்றால் ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ எல்லா விதமான கள்ள போதனை வந்து விட்டது. ಯಾವ ವಿಧವಾದ ಕಳ್ಳ ಬೋಧನೆ ಬಂದಿದೆ. எல்லா விதமான கள்ள போதகர்கள் ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಳ್ಳ ಬೋಧಕರು சபைகளை ஸ்தாபித்து ஜனங்களை தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ಸಭೆಗಳನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ ಜನಗಳನ್ನು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ನಾವು ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அப்ப இந்த கள்ள போதகர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ಒಂದು ಕಳ್ಳ ಬೋಧಕರ ಒಂದು ಜೀವಿತಗಳು ಹೇಗಿದ್ದವು? பாவங்களிலே வாழ்ந்து ಅವರು ಪಾಪಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸಿ கிறிஸ்துவனுடைய ಕ್ರಿಸ್ತನ கர்த்தத்துவத்தை நிராகரித்து ಕರ್ತೃತ್ವವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களாக இருந்தார்கள். ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದಿರುವಂತಹ ಜನಗಳಾಗಿದ್ದರು. 8வது வசனம் சொல்லுகிறது, ಎಂಟನೇ ವಚನ அவர்கள் ಹೇಳುತ್ತದೆ, எல்லா விதமான பாலியல் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். ಅವರು ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಿದ್ದರು. 12வது வசனம் சொல்லுகிறது, 12ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, இவர்கள் சபைகளுக்குள்ளாக போதகர்களாக இருந்தார்கள். ಇವರುಗಳು ಸಭೆಯೊಳಗೆ ಬೋಧಕರುಗಳಾಗಿದ್ದರು. 8வது வசனம் 10வது வசனம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 8-10 ವಚನ ನೋಡುವಾಗ இவர்கள் அவர்களே உயர்த்தி கொண்டு ಇವರುಗಳು ತಮ್ಮನ್ನು ತಾವೇ ಮೇಲೆ ಕೆತ್ತಿಕೊಂಡು தேவ தூதர்களுக்கு விரோதமாய் தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ದೂತಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವರುಗಳು ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಲಿದ್ದರು. இவர்கள் சுயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களாக இருந்தார்கள். ಇವರುಗಳು ಅಂದ್ರೆ ಇವರುಗಳು செல்ஃப் ரைச்சஸ், ಅಂದ್ರೆ ಇವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ನೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಂತ சுய ಜನಗಳಾಗಿದ್ದರು. நீதியில வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களாக இருந்தார்கள். ತಮ್ಮ ಸ್ವಂತ ನೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಂತ ಜನಗಳಾಗಿದ್ದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இவர்களை யாராவது கரெக்ஷன் செய்ய போனால் ಆದ್ರೆ ಇವರುಗಳನ್ನು ಯಾರಾದರೂ ಸರಿಪಡಿಸಲು ಹೋದರೆ அதை கேட்டுக்கொள்ளாமல் ಅದನ್ನು ಕೇಳದೆ அவர்களை தள்ளிவிடுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ಅವರುಗಳನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವಂತಹ ಜನಗಳಾಗಿದ್ದರು. அது மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, இவர்கள் கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை நிராகரித்து ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕರ್ತೃತ್ವವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ கோராவினுடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் என்று சொல்கிறார்கள். ಕೋರೋಹನ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಜನಗಳು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 12வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಇದೆ, அவர்கள் ஜனங்களை ஏமாற்றி விட்டு ಅವರುಗಳು ತಮ್ಮ ಜನಗಳನ್ನು ಯಾಮಾರಿಸಿ ஜனங்களுக்கு தவறான பிராமிஸ்களை செய்து ಹಾಗೂ ಜನಗಳಿಗೆ ತಪ್ಪಾದ ಒಂದು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಮಾಡಿ அந்த பிராமிஸ்கள் வந்து பார்த்தீர்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாது. ಆ ಒಂದು ವಾಗ್ದಾನಗಳು ಅವರು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳು ಜನಗಳ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಅದು ನೆರವೇರುವುದೇ ಇಲ್ಲ. எத்தனையோ கள்ள போதகர்கள் ಎಷ್ಟೋ ಕಳ್ಳ ಬೋಧಕರು வாயை திறந்தா போதும், ಇಂದು ಬಾಯಿ ತೆರೆದರೆ ಸಾಕು, ஆண்டவர் உனக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார், ದೇವರು ಈ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾನೆ, அந்த தீர்க்க தரிசனத்தை ಆ சொல்லுகிறார், ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவர் உனக்கு இதை தரப்போகிறார், ದೇವರು ಇದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ஆண்டவர் உனக்கு அதை ದೇವರು தரப்போகிறார், ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, இந்த மாதத்துல உனக்கு இது நடக்கிறது, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದು ನಡೆಯುತ್ತದೆ, அந்த மாதத்துல அது நடக்கிறது ಆ என்று ದಿನಗಳಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. சில
ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ಕೆಲವು ಸೇವಕರಿದ್ದಾರೆ உண்மையாக தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார்கள் ನಿಜವಾಗಲೂ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿಯುತ್ತಾರೆ நான் சில ஊழியக்காரனை விசுவாசிக்கிறேன் ನಾನು ಕೆಲವರನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் ಅವರು ಹೇಳುವಂತ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು அது ನೋಡಿದಾಗ வேதாகமத்திலிருந்து வார்த்தையிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமாக ಅದು இருக்கிறது ಸತ್ಯವೇದದಿಂದ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತಹ ஆனா ಪ್ರವಾದನೆಗಳಾಗಿವೆ இன்றைக்கு கள்ள போதகர்கள் அப்படி அல்ல ಇಂದು ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಹಾಗೆ ಅಲ್ಲ. அவனுக்கு வார்த்தையே தெரியாது ಅವರಿಗೆ ವಾಕ್ಯವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ வார்த்தையே தெரியாது ವಾಕ್ಯವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ஆனால் வாயில வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ಬಾಯಿಗೆ ಬರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ பாஸ்டர் ஒரு வீடியோவை காண்பித்துக் கொண்டிருந்தார் ಇದರ ಬೋಧಕರು ನನಗೊಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ತೋರಿಸಿದರು தம்பி இதெல்லாம் பார்த்து அவமானமாக இருக்கிறது ಇದೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ಬಹಳ ಅವಮಾನ இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ದೊಡ್ಡ ಸೇವಕರು ஊழியக்காரருடைய பொண்டாட்டிகளாக இருக்கிறார்கள் ದೊಡ್ಡ ಸೇವಕರು ಹೆಂಡತಿಯರಾಗಿದ್ದಾರೆ பாருங்க என்ன தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ಏನು என்று ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ எனக்கு ஒரு வீடியோ போட்டை காண்பித்தார்கள் ಅವರು ಒಂದು ವಿಡಿಯೋ அந்த ತೋರಿಸಿದ್ದಾರೆ வீடியோவை ಆ பார்த்தால் ವಿಡಿಯೋ ನೋಡಿದ್ದಾರೆ இங்க எல்லாம் எவ்வளவு ஆயிரம் ஜனங்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ಸಾವಿರ ಜನಗಳು ಟಿವಿ அப்போ ನೋಡ್ತಾರೆ இந்த ஸ்திரீயானவள் ಸ್ತ್ರೀಯಾದವಳು இப்படி சொல்லுகிறாள் ಹೇಳ್ತಾಳೆ, நான் ஒரு ஸ்திரீயை பார்க்கின்றேன் ನಾನೊಂದು ಸ್ತ್ರೀ ನೋಡ್ತೇನೆ உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறது ಸ್ಕಿನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ஆண்டவர் அதை இப்பொழுது ஹீல் செய்து ದೇವರು கொண்டிருக்கிறார் ಅವನಿಗೆ ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ உங்களுக்கு கால் வலி இருக்கிறது ಅವರಿಗೆ ಅದರ ಕಾಲು ನೋವಿದೆ இல்லையா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கால் வலி இருக்கிறது ಅವರಿಗೆ ಕಾಲು ನೋವಿದೆ இல்லையா முக்காவாசி ஜனங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறது ಕೆಲವರಿಗೆ ಸ್ಕಿನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் என்று ಒಂದು ಪ್ರವಾದನೆ இங்கே ಇದೆ. ஜனங்கள் ஆண்டவரே இயேசுவே நன்றி ದೇವರೇ ಯೇಸುವೇ ನன்றಿ. என்று அவர்களை ஏமாத்திக் ಅವರನ್ನೇ கொண்டிருக்கிறார்கள் ಯಾಮಾರಿಸುವುದಲ್ಲಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையாயிருங்கள் ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. அப்ப இவர்கள் இவர்களோ ஜனங்களுக்கு தவறான தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள் ಜನರಿಗೆ ತಪ್ಪಾದ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುತ್ತಾರೆ அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போய் ಆ விடுகிறது ಪ್ರವಾದನೆಗಳು ನೆರವೇರದೆ ಹೋಗುತ್ತದೆ அது மட்டுமல்ல அது மாத்திரமல்ல. ஜனங்கள் பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ಜನಗಳನ್ನು ಅದರ ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವರು அவர்களை கண்டிக்க மாட்டார்கள் ಅವರುಗಳನ್ನು ಖಂಡಿಸುವುದಿಲ್ಲ அவர்களை கண்டித்து விட்டால் ಅವರನ್ನು ಖಂಡಿಸಿದಾಗ சபையை விட்டு போய் விடுவார்கள் ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ அப்பொழுது என்ன காலி ஆயிடுகிறது ಅವಾಗ ಏನು ಖಾಲಿ ಆಗುತ್ತದೆ பைசா காலி ஆயிடுது ಹಣ ಎಲ್ಲ ಖಾಲಿ இந்த ಆಗುತ್ತೆ பைசாக்காக என்ன செய்கிறார்கள் ಅದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ஜனங்களை ಜನಗಳನ್ನು வார்ன் பண்ணாமல் இருக்கிறார்கள் ಅವರು ಮಾಡುವಂತ ತಪ್ಪುಗಳನ್ನು ಖಂಡಿಸೇ அப்ப ಇರುತ್ತಾರೆ அது மட்டுமல்ல அது மாத்திரமல்ல. யூத 19வது வசனத்திலே 19ನೇ ವಚನ பயங்கரமாக சொல்லுகிறார் ಭಯಂಕರವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இவர்கள் அவிசுவாசியாக இருக்கிறார்கள் ಇವರು ಅವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದಾರೆ இவர்களுக்குள்ளாக ஆவியானவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ಇವರೊಳಗೆ ದೇವರಾತ್ಮನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆவியானவர் யாருக்குள்ளாக இல்லையோ ದೇವರಾತ್ಮನು ಯಾರೊಳಗೆ அவன் ಇಲ್ಲವೋ கிறிஸ்துவுக்கு உடையவன் அல்ல ಅವನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ அப்ப ಸೇರಿದವನು. இவர்கள் ஆண்டவருக்கு ஏற்ற ஜனங்கள் அல்ல ಆದರೆ ಇವರುಗಳು ದೇವರಿಗೆ ತಕ್ಕ ಒಂದು ಜನಗಳಲ್ಲ பிசாசின் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் ಪಿಶಾಚಿಯ ಸೇವಕರುಗಳಾಗಿದ್ದಾರೆ பிசாசின் போதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ಪಿಶಾಚಿಯ ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ஜனங்களை பிசாசினுடைய வழிகளில் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ಜನಗಳನ್ನು ಒಂದು ಪಿಶಾಚಿಯ ದಾನಿಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟು ಸೇವಕರುಗಳೇ ನಡೆಸುತ್ತಲಿದ್ದಾರೆ மனம் திரும்புதலை குறித்து பேசுவதில்லை ಅವರ ಮನಸಾಂತರವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ பரிசுத்தத்தை குறித்து பேசுவதில்லை ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ கிறிஸ்துவின் ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ மேலே விசுவாசத்தை குறித்து பேசுவதில்லை ಈ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅಂದ್ರೆ ಇಡಿಯದೆ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ சித்தத்தை நிறைவேற்ற என்று பேசுவதில்லை ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿದ ಮಾತಾಡಲ್ಲ ஆண்டவரை நீதி நிறைவேற்ற வேண்டும் என்று பேசுவதில்லை ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಿದ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று பேசுவதில்லை ಪಾಪ ಬಿಟ್ಟು ಮನತರಿಕೆಯಿಂದ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ ஆனால் எப்பொழுதுமே ஆசீர்வாத செய்திகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ಯಾವಾಗಲೂ ಆಶೀರ್ವಾದದ ವಚನಗಳನ್ನು இன்னும் ಹೇಳುವರು அதிகமாக பாவம் செய்யுங்கள் என்று தூண்டிக் கொண்டே ಇನ್ನು இருப்பார்கள் ಹೆಚ್ಚಾಗಿ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ಎಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತಾರೆ இவர்கள் யார் என்றால் ಇವರುಗಳು ಯಾರೆಂದು கள்ள போதகர்கள் என்று ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಎಂದು யூதா நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் ಅವನು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ நான் ನೀವು அந்த நாட்களோட ಆ ದಿವಸದಲ್ಲಿ இப்பொழுது பயங்கரமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ಈಗಲೂ ಭಯಂಕರವಾದ ದಿವಸಗಳಲ್ಲಿ அந்த ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ அப்போஸ்தலர்களுடைய நாட்களை பார்க்கிறோம் ಅಪೊಸ್ತಲರ ದಿವಸಕ್ಕಿಂತಲೂ இப்பொழுது பயங்கரமான வாழ்க்கைகளுக்குள்ளாக நான் நீங்கள் வாழ்ந்து ಈಗ கொண்டிருக்கிறோம் ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಕಾಲಗಳಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ இப்படிப்பட்ட இருக்கிற காரியங்களை உலகத்திலே ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು விசுவாசியான நான் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಾನು ನೀವು ಹೇಗೆ ಇರಬೇಕು? ஆண்டவர் விசுவாசியிலிருந்து என்ன விரும்புகிறார் ದೇವರ ವಿಶ್ವಾಸಗಳಿಂದ ಏನು ಬಯಸುತ್ತಾರೆ? மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் ಮೂರನೇ ವಚನದಲ್ಲಿ உங்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக ನಿಮಗೆ ಒಂದು ಸಾರಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸಕ್ಕಾಗಿ போராடுங்கள் என்று சொல்லுகிறார் ಹೋರಾಡಿರಿ. வார்த்தை தியானிக்காத நீங்கள் எங்க போராட முடியும் ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸದಿರುವಂತ ನೀವು ಹೇಗೆ அதை ಹೋರಾಡಲು ಸಾಧ್ಯ? பாதுகாத்துக் கொள்ள முடியும் ಅದನ್ನು ಹೇಗೆ ಅದನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯ? அப்ப விசுவாசிகளுடைய வேலை என்னவென்றால் ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕೆಲಸವೇನು? வருகிற ஜெனரேஷன்களுக்கு ಬರುವಂತ ಸಂತತಿಗೆ சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. அப்படித்தான் 2000 வருஷத்திலிருந்து நமக்கு சத்தியம் வந்து கொண்டே இருக்கிறது ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಸತ್ಯವು ನಮಗೆ ಬರುತ್ತಲೇ ಇದೆ. நாங்கள் ஜனங்களுக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் ನಾವು ಜನಗಳಿಗೆ ವಾಕ್ಯವನ್ನು நீங்கள் ಹೇಳಿಕೊಡಬೇಕು. சத்தியத்தை வேற ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ನೀವು ಸತ್ಯವನ್ನು ಬೇರೆ ಜನಗಳಿಗೆ ನೀವು ಕೂಡ ಬೋಧಿಸಬೇಕು. அந்த சத்தியத்தை அவர்கள் வேற ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க ಆ வேண்டும் ಸತ್ಯವನ್ನು ಅವರು ಬೇರೆ ಜನಗಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. அப்ப இது ஒரு ஜெனரேஷன் என்ன செய்ய வேண்டும் ಅವರನ್ನು ಸಂತತಿಗಳನ್ನೇನು இந்த ಮಾಡಬೇಕು? சத்தியமானது ಸತ್ಯವಾದ ஜனங்களுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும் ಜನಗಳಿಗೆ ಅದು ಹೋಗುತ್ತಲೇ அப்போ ಇರಬೇಕು. கிறிஸ்தவனாவர்கள் ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರಾದವರು எப்படி இருக்க வேண்டும் ಹೇಗೆ ಇರಬೇಕು? நீங்கள் ನೀವು சத்தியத்தின் மேல வைராகியமாக
இருக்க வேண்டும். ಸತ್ಯದ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯವಾಗಿರಬೇಕು. இன்றைக்கு ஜனங்களுக்கு சத்தியம் என்றவே தெரியாது. ಇನ್ನು ಜನಗಳಿಗೆ ಸತ್ಯ ಏನೆಂದರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சபையில் இருக்கிற விசுவாசிகள், ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ, 20 வருட விசுவாசிகள், 20 ವರ್ಷ ವಿಶ್ವಾಸ, 30 வருட விசுவாசிகள், 30 ವರ್ಷ ವಿಶ್ವಾಸ. brother sister, ಸಹೋದರ சத்தியம் என்றால் என்ன? ಸತ್ಯ ಎಂದರೆ ಏನು? இயேசு கிறிஸ்து சத்தியம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ಯ. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಎಷ್ಟು ತಿಳಿದಿದ್ದೇವೆ? இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை குணாதிசயங்கள் இருக்கிறது? ಎಷ್ಟು ಗುಣಾತಿಶಯಗಳಿದೆ? இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದರು? இயேசு கிறிஸ்து எதற்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಅದ್ಭುತವನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು? ஜனங்க வந்து சத்தியத்துல ಸತ್ಯದಲ್ಲಿ ஜீரோ நாலேஜ். ಸೊನ್ನೆ ಜ್ಞಾನದಲ್ಲಿ. ஏன்ற வார்த்தை இல்ல. ಯಾಕೆಂದ್ರೆ ವಾಕ್ಯವಿಲ್ಲ. ஏன்னா வார்த்தையின் மேல வைராகியம் இல்ல. ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯವಿಲ್ಲ. வார்த்தையின் மேல வைராகியம் இல்லாதவர்கள் ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. விசுவாசிகளாக இருக்க முடியாது. ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರಲಾಗುವುದಿಲ್ಲ. மனம் திரும்புங்கள், ಮನ ತಿರುಗಿರಿ, வார்த்தையை தியானியுங்கள், ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ, சத்தியத்திற்காக போராடுங்கள், ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡಿ, சத்தியத்தை பாதுகாத்து ಸತ್ಯವನ್ನು ರಕ್ಷಿಸಿ, அநேக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಹೇಳಿ அப்போ ஒரு விசுவாசியானவர் ವಿಶ್ವಾಸಿಯಾದವನು சத்தியத்தின் மேல வைராகியமாக இருக்க ಸತ್ಯದ வேண்டும். ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯವಾಗಿದೆ. அந்த வைராகியம் என்ன ஆக வேண்டும் என்றால், ಆ ವೈರಾಗ್ಯ ಏನಾಗಬೇಕು? நீங்கள் அந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்து ನೀವು ಸತ್ಯವನ್ನು ಜನಗಳಿಗೆ ಬೋಧಿಸಿ, அந்த சத்தியத்தை நீங்கள் நேசிக்க ಆ வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ನಾವು ನೀವು ಪ್ರೀತಿಸಬೇಕು. அந்த சத்தியத்தின் பிரகாரமாய் நீங்கள் வாழ ಆ வேண்டும். ಸತ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ನೀವು ಜೀವಿಸಬೇಕು. அந்த சத்தியத்தை நீங்கள் பாதுகாத்து ಆ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ನೀವು ರಕ್ಷಿಸಿ, அவசியமானால் அந்த சத்தியத்திற்கு நீங்கள் நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டும். ಅವಶ್ಯಕತೆ ಆದ್ರೆ ಒಂದು ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ನೀವು ಒಂದು ಜೀವನಗಳನ್ನು ಕೂಡ நீங்கள் ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀವಿ. வரலாறை வாசித்தீர்கள் என்றால், ನೀವು ಆ ಒಂದು ಇತಿಹಾಸಗಳನ್ನು இன்றைக்கு இந்த ನೋಡುತ್ತಾರೆ. வசனம் நம்ம வேதாகமம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்றால், ವೇದವು ನಮ್ಮ ಕೈಲಿದೆ ಎಂದರೆ அது முதலாவது ஆண்டவருடைய சுத்த கிருபை, ಮೊದಲು ದೇವರ ಶುದ್ಧ ಕೃಪೆ, இரண்டாவது வரலாற்றில் இருந்த அநேக விசுவாசிகளின் மூலமாய் ಅಂದ್ರೆ ಎರಡನೇದಾಗಿ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಇತಿಹಾಸಗಳ ಮೂಲಕ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು அவர்கள் போராடின காரணத்தின் நிமித்தம் ಅವರುಗಳು ಹೋರಾಡಿದ ಕಾರಣದಿಂದ இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ಇಂದು ಈ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. நீங்கள் அநேக வித கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಅಂದ್ರೆ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಕಂಟ್ರಿ ದೇವರ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಂತ ಆ ಒಂದು ದೇಶಗಳಲ್ಲಿ அந்த இடத்துல வேதவருடைய வார்த்தைகளே இல்ல. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳೇ ಇಲ್ಲ. வார்த்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார்கள். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಬೇಕು, ಧ್ಯಾನಿಸಬೇಕೆಂದು ஒரு ஊழியக்காரர் எப்படியாக சொல்லினார், ಸೇವಕರಿಗೆ அந்த ಹೇಳಿದರು. இடத்துல வேதாகமமே இல்ல. ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ವೇದ ಇಲ್ಲ. ஆனா யாரிடத்தில் இருந்து ಯಾರ ಬಳಿಯಿಂದಲೂ எப்படியோ மார்க்கினுடைய சுவிசேஷம் அந்த ரஷ்யாவுக்கு வந்தது. அந்த ಹೇಗ நாட்களில் ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತ ರಷ್ಯಾದಲ್ಲಿ ಹೇಗ ಬಂದಿದ್ದಾರೆ. வெறும் 16 அதிகாரம், 14 ಅಧ್ಯಾಯ, ஒரே ஒரு சுவிசேஷம் ಒಂದೇ ಒಂದು அந்த ಸುವಾರ್ತ மனுஷனுடைய கரங்களிலே இருந்தது. ಅದು ಮನುಷ್ಯನ ಕೈಗಳಲ್ಲಿ அந்த வார்த்தைகளை தியானித்து ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ கிறிஸ்துவை குறித்து அறிந்து ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷங்களை அறிவித்தார்கள். ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಅವರು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದರು. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ಅನೇಕ ಜನಗಳು ರಕ್ಷಣೆ ஆனா ಪಡೆದರು. இன்றைக்கு ஒரு பைபிள் இல்ல, வீட்டுல ಅದರಿಂದ ಒಂದು ಬೈಬಲ್ ಅಲ್ಲ, 10 பைபிள் இருக்கிறது. 10 ಬೈಬಲ್ இல்ல ಇದೆ. அந்த பைபிளை வந்து பார்த்தீர்கள் என்றால், ಬೈಬಲ್ ನೋಡುವ இல்ல அப்படியே தூசி தட்டலாம், ಅದನ್ನು ಹಾಗೆ ದೃಢವರಿಸಬಹುದು. இல்ல அப்படியே தூசி தட்டலாம். ಹಾಗೆ ಅಂದ್ರೆ ಅದರ ಮೇಲೆ இல்ல ದೃಢವರಿಸಬಹುದು. இந்த வசனம் இந்த வேதாகமத்தின் மேல ವೇದದ ಮೇಲೆ உங்களுக்கு ஐயோ என்று எழுதலாம். ನಿಮಗೆ ಅಯ್ಯೋ ಎಂದು இல்ல, ಬರೆಯಬಹುದು. அவ்வளவு தூசி வந்து வேதாகமத்தின் மேல இன்றைக்கு இருக்கிறது. ಧೂಳು ಅಂದ್ರೆ ಅವನ ವೇದದ ಮೇಲೆ ಇದೆ. சத்தியத்தின் மேல வைராகியம் இல்ல. ವೇದದ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯ இல்ல, ಇದೆ. ஆண்டவர் இடத்துல என்ன பிழைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಏನು ಕೇಳೋಣ ಎಂದು இல்ல, ನೋಡಬೇಕು. என்ன இன்னும் பட்டுக்கொள்ளலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ಇನ್ನು ಏನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ ಎಂದು ನೋಡುತ್ತಲಿದ್ದೇವೆ. உலகத்திற்குரியவர்கள் வெறும் உலகத்திற்குரிய காரியங்களை மட்டும் தான் சிந்திப்பார்கள். ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಚಿಂತಿಸುತ್ತಾರೆ. உலகத்திற்குரிய காரியங்களை மட்டும் தான் எதிர்பார்ப்பார்கள். ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ஆனால் ಎದುರುಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ಆಗ ನೀವುಗಳು ಯಾರಾಗಿದ್ದೀರಿ? சத்தியத்திற்காக வைராகமாக இருக்கிறீர்களா? ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿದ್ದೀರಿ. ஒரு தரம் ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಸಾರಿ ಈ ಒಂದು ವಾಕ್ಯ ದೇವರು ನಮ್ಮ ಕೈಗೆ வருகிற ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நாட்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ಬರುವ ದಿವಸಗಳು ಹೇಗಿರುತ್ತದೆ ಎಂದು ನಮಗೆ என்ன ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆக போகிறது என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். ಏನು ಆಗುತ್ತದೆ ಎಂದು ತಿಳಿಯದೇ ಇದ್ದೇವೆ. நாங்கள் எதற்காக சத்தியத்திற்காக போராட வேண்டும் என்றால், ನಾವು ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡಬೇಕೆಂದರೆ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ಯದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் இயேசு இப்படியாக சொல்லியிருக்கிறார், ಹೀಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, நானே ஒளியும், ನಾನೇ ಮಾರ್ಗ, நானே சத்தியமும், ನಾನೇ ಸತ್ಯ, நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ನಾನೇ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. என்னை அல்லாமல் ನನ್ನನ್ನಲ್ಲದೆ ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. ಒಬ್ಬನು ತಂದೆ ಬಳಿಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யோவான் 8:32 ಯೋಹಾನ 8:32 இயேசு இப்படியாக சொல்லுகிறார், இயேசு ಹೇಳ್ತಾರೆ, சத்தியத்தை அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದಿರಿ, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. குமாரன் விடுதலையாக்கினார், ಕುಮಾರನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. மெய்யான விடுதலை. ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ. யோவான் 17:17 ಯೋಹಾನ 17:17 வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಸತ್ಯವಾಗಿದೆ. யோவான் 4:24 ಯೋಹಾನ 4:24 நாங்கள் ஆண்டவரை ஆவியிலும் ನಾವು ದೇವರನ್ನು ಆತ್ಮದಲ್ಲೂ
உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும். ಸತ್ಯದಲ್ಲಿ ಆರಾಧಿಸಬೇಕು. 1 ತಿಮೋಥಿ 3:15 ವಾಸಿக்கலாம். 1 ತಿಮೋಥಿ 3:15 ನೋಡೋಣ. 1 ತಿಮೋಥಿ 3:15 தாமதிப்பேனாக தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணாக இருக்க வேண்டும். ಸತ್ಯಕ್ಕೆ ಅದು ಕಂಬವಾಗಿರಬೇಕು. ஆனா நீங்க அப்படி இருக்கிறீர்களா? சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறீர்களா? ಸ್ತಂಭವಾಗಿದ್ದೀರಾ? அப்போ ஆண்டவர் திருச்சபையை குறித்து பேசுகிறார். ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. திருச்சபையானது சத்தியத்திற்கு ஒரு பில்லராக இருக்கிறது. ಒಂದು ಸ್ತಂಭವಾಗಿದೆ. ஒரு ஸ்தம்பமாக இருக்கிறது. ಸ್ತಂಭವಾಗಿದೆ. ஆனா இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ಹೇಗಿದ್ದೀರಾ? வார்த்தையே தெரியல. ವಾಕ್ಯವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. சுவிசேஷத்தை ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்றால் ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ சுவிசேஷம் என்றால் உங்களுக்கே தெரியாது. ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಏನು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இல்ல ஜனங்களுக்கு எங்க போய் சொல்ல போகிறீர்கள்? ಜನಗಳಿಗೆ ಹೇಗೆ ಹೇಳುತ್ತೀರಾ? சுவிசேஷம் என்ற கேட்ட உடனே போதும். ಅಂದ್ರೆ ಸುವಾರ್ತೆ ಕೇಳಿದ್ರೆ இயேசு உன்னை நேசிக்கிறார். ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அதுதான் சுவிசேஷம். ಅದೇ ಸುವಾರ್ತೆ. அது சுவிசேஷம் இல்ல. ಸುವಾರ್ತೆ ಅಲ್ಲ. அதே ஒரு பாகம் சுவிசேஷத்தில் அவ்வளவுதான். ಅದು ಒಂದು ಭಾಗ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ. சுவிசேஷத்தில் நாங்கள் அநேக விதமான காரியங்களை பேச வேண்டும். ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து பேச வேண்டும். ಗುಣಾತಿಶಯಗಳ ಕುರಿತು அவருடைய நீதியை குறித்து பேச வேண்டும். ನೀತಿಯ ಕುರಿತು ಮಾತಾಡಬೇಕು. அவருடைய பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும். ಕುರಿತು ಮಾತಾಡಬೇಕು. அவருடைய பிரமாணங்களை குறித்து பேச வேண்டும். ಪ್ರಮಾಣವನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡಬೇಕು. அதற்கு பின்பு இந்த கெட்ட செய்தியை சொல்ல வேண்டும். அந்த பெரிய ಒಂದು ಕೆಟ್ಟ ಸಂದೇಶ ಹೇಳಬೇಕು. நீங்கள் பாவிகள். ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறீர்கள். ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೀರಾ. அக்கிரமக்காரர்கள். பாவிகள். நாங்கள் பாவங்களை செய்து தேவனுடைய மகிமை இழந்து விட்டிருக்கிறோம். ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. எல்லா விதமான காரியங்களை பேசி ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು அதற்கு பின்பு நற்செய்தியை சொல்ல வேண்டும். ಮೇಲೆ ಶುಭ ಸಂದೇಶ ஆண்டவருடைய நேசித்த காரணத்தினாலே ಪ್ರೀತಿಸಿದ ಕಾರಣ ஒரே பேரான குமாரனை ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆ. பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். ಬಿಟ್ಟು ಮನ ತಿರುಗಿ கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வையுங்கள். ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಡಿ. சுவிசேஷம் பயங்கரமான ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக இருக்கு. ಸುವಾರ್ತೆಯೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಆಗಿದೆ. அப்போ நீங்கள் எதற்காக இந்த வார்த்தை சத்திய வார்த்தைகளை போதிக்க வேண்டும் என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸತ್ಯ ವಚನವನ್ನು ಬೋಧಿಸಬೇಕು. இந்த சத்தியத்தின் மூலமாய் ಸತ್ಯದ ಮೂಲಕ ஆண்டவர் ஒரு பாவியை விடுதலை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಪಾಪಿಯನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சத்தியம் மட்டும் தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். ಸತ್ಯ ಮಾತ್ರವೇ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? தம்முடைய சத்தியத்தை வைத்து ಸತ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ಜನರ ಆತ್ಮಿಕವಾದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. அவர்களுக்குள்ளாக ஜீவனை உண்டாக்குகிறார். ಅವರೊಳಗೆ ಜೀವನ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. எப்பொழுது ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಆತ್ಮಿಕವಾದ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ அவன் சத்தியத்திற்காக வைராகியமாக இருப்பான். ಅವನು ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ அவன் சத்தியத்திற்காக வைராகியம் இல்லாவிட்டால் ಅವನು ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿಲ್ಲದೆ ಹೋದರೆ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ ಎಂದು உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. அப்போ வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் நீங்கள் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். ನಾವು ನೀವು ಈ ಒಂದು ಕೊನೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. தேவனுடைய சத்தியத்தை ஜனங்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಜನಗಳು இந்த ನಿರಾಕರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. உலக தோற்றத்தின் நேரத்திலிருந்து ಈ ಒಂದು ಲೋಕ ಸೃಷ್ಟಿಯ ಆ ಒಂದು ಕಾಲಗಳಿಂದ பிசாசு சத்தியத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். ಪಿಶಾಚನು ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிசாசுக்கு ಪಿಶಾಚಿಗೆ தேவனுடைய சத்தியம் போதிக்க பிடிக்காது. ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದರೆ ಅವನಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் இந்த சத்தியமானது ஜனங்களை பிசாசினுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. ಜನರನ್ನು ಪಿಶಾಚಿಯ ರಾಜ್ಯದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತಹ ಸತ್ಯವಾಗಿದೆ. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இன்றைக்கு பிசாசு ಪಿಶಾಚಿ ಆದವನಿಂದ ಏನು அந்த ಮಾಡುತ್ತಾನೆ? சத்தியத்திற்குள்ளாக அநேக விதமான கலப்படைகளை கொண்டு வருகிறான். ಅವನು ಸತ್ಯದೊಳಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನಲ್ಲಿ ಬೆರೆಸುತ್ತಾನೆ. உங்களிடத்தில் ஒரு சொம்புல ஒரு பால் இருக்கிறது. ಅಂದ್ರೆ ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹಾಲಿದೆ. இல்ல அந்த பாலில ஒரு டிராப் பாய்சன் போட்டா ಒಂದು ಡ್ರಾಪ್ ವಿಷ ಹಾಕಿದರೆ நீங்க குடித்த சாவீங்களா இல்லையா? ನೀವು ಅದನ್ನು ಕುಡಿದರೆ ಸಾಯ್ತೀರಾ ಇಲ್ಲವಾ? இல்லையா? ஒரு டிராப் ಒಂದೇ ಒಂದು ಹನಿ இல்லையா? நல்ல பால் இருக்கு. ஒரு குடம் முழுவதுமா பால் இருக்குது. ಅದು ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಫುಲ್ ಹಾಲಿದೆ. இல்லையா? அது ஒரு 2 டிராப் பாய்சன் போட்டா ಅದರಲ್ಲಿ 2 ತೊಟ್ಟು ವಿಷ ಹಾಕಿದರೆ
குடிச்சா சாவீங்களா இல்லையா? ಸಾಯ್ತೀರಾ? அதை போலத்தான் கள்ள போதனைகளும். ಅದರ ಹಾಗೆ ಕಳ್ಳ ಬೋಧನೆ. இன்றைக்கு ஜனங்கள் சத்தியம் என்று அறிகிறார்கள். ಜನರು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯುತ್ತಾರೆ. ஆனால் அது சத்தியம் அல்ல. ಅದು ಸತ್ಯವಲ್ಲ. அந்த சத்தியத்திற்குள்ளாக ಸತ್ಯದೊಳಗೆ பிசாசு அநேக விதமான கலைப்படைகளை கொண்டு வருகிறான். ಪಿಶಾಚ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಂಡು இந்த ಬರ್ತಾನೆ. கள்ள போதனையானது ಕಳ್ಳ ಬೋಧನೆಯಾனது சத்தியத்திற்குள்ளாக ஒரு பாய்சன் போட்டதை போல. ಸತ್ಯದೊಳಗೆ ಒಂದು ವಿಷವನ್ನು ಹಾಕಿದಂತೆ. அப்ப இந்த கெட்ட செய்தி என்ன செய்கிறது? ಸಂದೇಶ ಏನು இந்த ಮಾಡುತ್ತದೆ? கள்ள போதனை என்ன செய்கிறது? ಬೋಧನೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ஜனங்களை சத்தியத்தில் வழிநடத்தாதபடி ಜನಗಳನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸದಂತೆ இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? ಪಿಶಾಚನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஜனங்களை நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு போய் விடுகிறான். ಜನಗಳನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. இன்றைக்கு சபைக்குள்ள விசுவாசிகளுக்கு ಈ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ ஒரு பெரிய த்ரெட் என்னவென்றால், ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ இந்துயிசம் இல்ல, ಹಿಂದೂಯಿಸಂ இல்ல வேற ஜாதி இல்ல, ಬೇರೆ ಜಾತಿ ஆனா பேர் கிறிஸ்தவர்கள், ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರು கள்ள போதகர்கள். ಕಳ್ಳ ಬೋಧಕರು இன்னைக்கு கள்ள போதகர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ಕಳ್ಳ ಬೋಧಕರಲ್ಲಿ சபைக்கு வெளியே இல்ல, சபைக்கு அல்ல. சபைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். சபைகளில் இದ್ದಾರೆ. பைபிள் காலேஜ்களிலே இருக்கிறார்கள். ಕಾಲೇಜುಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. சபைகளிலே இருக்கிறார்கள். சபைகளில் ಇದ್ದಾರೆ. புல்பிட்ல நின்று கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ಹಾಗೂ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ನಿಂತು ಅವರುಗಳು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. இவர்கள் யார்? இவர்கள் யார்? பிசாசினுடைய தூதர்களாக இருக்கிறார்கள். ಪಿಶಾಚಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. பிசாசினுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. அப்ப எப்பொழுது தவறான போதனை இருக்கிறதோ, ಅಲ್ಲಿ ತಪ್ಪಾದ ಬೋಧನೆ ಇದೆಯೋ ஜனங்கள் நரகத்திற்கு போய் விடுவார்கள். ಜನಗಳು ನರಕಕ್ಕೆ இந்த ಹೋಗುತ್ತಾರೆ. காரணத்தினாலே நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ಈ வேண்டும். ಕಾರಣದಿಂದ ನಾವು ನೀವು ಎಚ್ಚರಿಕೆ இயேசு ಆಗಿರಬೇಕು. கிறிஸ்துவர் இந்த நாளிலே ಎಚ್ಚರಿಸಿದಂತ சத்தியத்தை குறித்து போதித்துக் கொண்டிருந்தார். ಸತ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬೋಧಿಸಿದರು. ஜனங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் ನಮ್ಮ ಜನಗಳಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಇದ್ದರು. சத்தியத்தை போதித்துக் கொண்டே இருந்தார். ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಲೇ அநேக ಇದ್ದರು. ஜனங்கள் கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். ಅನೇಕರು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರಾಕರಿಸಿದರು. கல்களை இடித்து சாகடித்து போனார்கள். ಕಲ್ಲೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊಡೆಯುವಂತೆ ಹೋದರು. ஒரு மவுண்டன்ல இருந்து அவரை தள்ள போனார்கள். ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟದಿಂದ ಆತನನ್ನು ತಳ್ಳುವಂತೆ எத்தனையோ ಹೋದರು. காரியங்களை செய்தார்கள். ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು. கடைசியாக அவர் சத்தியத்தை போதித்த காரணத்தின் நிமித்தம் ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದ ಕಾರಣದಿಂದ கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து விட்டார்கள். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದರು. அப்ப நானும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபைகளுக்குள்ளாக ಸಭೆಗಳೊಳಗೆ இன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? ಯಾರು ಇದ್ದಾರೆ? பின்மாற்றக்காரர்கள் இருக்கிறார்கள். ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು அப்ப ಇದ್ದಾರೆ. இந்த பின்மாற்றக்காரர்கள் யார் என்றால், ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು ಯಾರು? இவர்கள் விழுது போனவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಇವರುಗಳು ಬಿದ್ದು ಹೋದವರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எதிலிருந்து விழுது போனவர்கள்? ಇವರುಗಳು ಯಾತ್ರೆಯಿಂದ ಬಿದ್ದವರು கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து, ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಿಂದ சத்தியத்திலிருந்து, ಸತ್ಯದಿಂದ சத்தியத்தை அறிந்தும் ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದು சத்தியத்தை நிராகரிக்கிறவர்கள் ಸತ್ಯವನ್ನು ನಿರಾಕರಿಸುವವರು பின்மாற்றக்காரர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಹಿಂಜಾರುವವರೆಂದು ವಾಕ್ಯ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. பின்மாற்றக்காரர்களிலே ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ವಿರುದ್ಧವಾದ ಜನಗಳಿದ್ದಾರೆ. முதலாவது பின்மாற்றக்காரர்கள் யார் என்றால், ಮೊದಲು ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು ಯಾರು? தேவனுடைய சத்தியத்தின் போதனை அறிந்து ದೇವರ ಸತ್ಯದ ಬೋಧನೆಯನ್ನು ತಿಳಿದು இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ಏನು அந்த ಮಾಡುತ್ತಾರೆ? சத்தியத்தை போதிக்காமல் ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಲು கள்ள போதனைகளை செய்து ಕಳ್ಳ ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡಿ வேண்டும் என்று சத்தியத்தை நிராகரிக்கிறவர்கள் ಬೇಕೆಂದು ಸತ್ಯವನ್ನು ನಿರಾಕರಿಸುವವರು பின்மாற்றக்காரர்கள். ಅದು ಹಿಂಜಾರಿ இன்றைக்கு ಹೋದವರು. பின்மாற்றக்காரர்கள் ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು சபையில இருக்கிறார்கள். ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அநேக ஊழியக்காரர்கள் பின்மாற்றக்காரர்களாக ಅನೇಕ இருக்கிறார்கள். ಸೇವಕರು ಹಿಂಜಾರಿ ಹೋದಂತ ಸೇವಕರುಗಳಾಗಿದ್ದಾರೆ. இவர்கள் சத்தியத்தை விட்டு போய்விட்டார்கள். ಇವರುಗಳು ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು. கள்ள போதனைகளுக்குள்ளாக போய்விட்டார்கள். ಇವರುಗಳು ಕಳ್ಳ ಬೋಧನೆಗೆ ಹೋದರು. தவறான போதனைகளில் போய்விட்டார்கள். ತಪ್ಪಾದ ಬೋಧನೆ ಮಾಡಿದರು. அப்ப இரண்டாவது கும்பல் ஒரு ஜனம் இருக்கிறது. ಆಗ ಇನ್ನೊಂದು ಗುಂಪು ಜನವಿದೆ. இவர்கள் யார் என்றால், ಇವರುಗಳು ಯಾರೆಂದರೆ இவர்கள் முழுவதுமாய் கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு ಪೂರ್ಣವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ஆண்டவரே இல்ல ದೇವರೇ ಇಲ್ಲ நிராகரித்து போய்விடுகிறவர்கள் ಎಂದು ನಿರಾಕರಿಸಿ ಹೋಗುವವರು இவர்களும் பின்மாற்றக்காரர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಇವರುಗಳು ಹಿಂಜಾರಿ ಹೋದವರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இருந்த நாட்களிலே ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ಜನಗಳಿಗೆ ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದರು. சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳುತ್ತಲೇ ಇದ್ದರು. எச்சரிக்கையா இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ கள்ள போதகர்களுக்கு, ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳಿಗೆ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ எச்சரிக்கையா இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ இவர்கள் ஆட்டின் தோலை தரித்துக் கொண்டு வரப்போகிறார்கள். ಇವರು ಕುರಿಯ ವೇಷವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஆனால் இவர்கள் உள்ளுக்குள்ளாக ஓநாய்களாக இருக்கிறார்கள். ಆದರೆ ಇವರು ಒಳಗೆ ತೋಳಗಳಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக ஓநாய்கள் இருக்கிறது. ಸಭೆಗಳೊಳಗೆ ತೋಳಗಳಿದೆ. இந்த ஓநாய்கள் யார்? ತೋಳಗಳು ಯಾರು? ஊழியக்காரர்கள். ಸೇವಕರುಗಳು ஜனங்களை தவறான வழிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 4:1 ಮಾತ್ರ ಅಲ್ಲ, 1 ತಿಮೋಥಿ 4:1 பவுல் தெளிவாக சொல்லுகிறார், ಅವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. கடைசி நாட்களிலே ಕೊನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ அநேக ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விழுந்து போவார்கள். ಅನೇಕ ಜನಗಳು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. இவர்கள் பிசாசுடைய போதனைகளுக்கும் ಅವರುಗಳು ಪಿಶಾಚಿಯ ಬೋಧನೆಗಳಿಗೆ செவி கொடுத்து நடப்பார்கள். ಹಾಗೂ ಇವರುಗಳು ಕಿವಿಗೊಟ್ಟು ನಡೆಯುತ್ತಾರೆ. 2 தீமோத்தேயு 3:8 2 ತಿಮೋಥಿ 3:8 ஜானேசு ஜாம்பிரேசும் ஜானேஸ் ஜாம்பிரேஸ் ಜಾನೆಸ್ ಜಾಂಬ್ರೆಸ್ இவர்கள் மோசேயினுடைய ಇವರುಗಳು ಮೋಶೆಯ சத்தியத்திற்கு விரோதமாக எழுந்து நின்றார்கள். ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತರು. அப்பொழுது இவர்கள் ಆಗ ಇವರುಗಳು அழிந்து போய்விட்டார்கள்
என்று ನಾಶವಾದರೆ ಎಂದು வார்த்தை நமக்கு தெளிவாக ವಾಕ್ಯ சொல்லுகிறது. ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப 2 பேதுரு 2:1 2 ಪೇತ್ರ 2:1 பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். ಪೇತ್ರನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அந்த ಹೇಳುತ್ತಾನೆ. நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்ததை போல ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳಿದ್ದಂತೆ உங்கள் மத்தியிலே கள்ள ஊழியக்காரர்கள் வரப்போகிறார்கள். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳು ಬರುತ್ತಾರೆ. இவர்கள் வந்து ಇವರುಗಳು ಬಂದು ஜனங்களை பாழாக்கக்கூடிய ಅವರು ಜನರನ್ನು ನಾಶ ಮಾಡಿ கள்ள போதனைகளை போதிப்பார்கள் ಕಳ್ಳ என்று ಬೋಧನೆಗಳನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. அவர்களை அழைத்த ஒரே ஒரு எஜமானுக்கு விரோதமாக நிற்பார்கள் என்று ಅವರುಗಳನ್ನು ಕರೆದಂತ ಒಂದೇ ಒಂದು ಯಜಮಾನನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ ಎಂದು அவர்களை விட்டு விடுவார்கள் என்று ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ ಎಂದು பேதுரு தெளிவாக சொல்லியிருந்தார். ಪೇತ್ರನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆனால் யூதா என்ன சொல்லுகிறார்? ಇದನ್ನೇನು ಹೇಳ್ತಾನೆ? பேதுரு சொன்ன கள்ள போதகர்கள் வரப்போகிறார்கள். ಪೇತ್ರ ಹೇಳಿದ ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಬರುತ್ತಾರೆ. ஆனால் யூதா சொல்லுகிறார் ಅದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. கள்ள போதகர்கள் சபைகளுக்குள்ளாக வந்து விட்டார்கள். ಕಳ್ಳ ಬೋಧಕರುಗಳು ಸಭೆಗಳಿಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟರು. இன்றைக்கு இருக்கிறார்கள். ಇಂದು ಇದ್ದಾರೆ. இந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறார்கள். ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அநேக சபைகளிலே ಅನೇಕ இருக்கிறார்கள். ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இந்தியாவிலே இருக்கிறார்கள். ಭಾರತದಲ್ಲಿ இந்த ಇದ್ದಾರೆ. முழு உலகமும் ಪೂರ್ಣ ಲೋಕವು கள்ள போதகர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳಿಂದ ಅಂದ್ರೆ ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த Facebook ஆன் பண்ணா போதும். இந்த ಫೇಸ್ಬುಕ್ ಆನ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. வெறும் prophet ಬರೀ ಪ್ರಾಫೆಟ್, இல்லையா apostle ಅಪೋಸ್ತಲ್, prophecy ಪ್ರಾಫೆಸಿ, anointing ಅಭಿಷೇಕ free prophecy ಅಂದ್ರೆ ಉಚಿತವಾದ ಪ್ರವಾದನೆ, prosperity ಅಂದ್ರೆ ಐಶ್ವರ್ಯ, blessing ಆಶೀರ್ವಾದ இதுதான் வருது ಬರೀ நீங்க ಇದೇ ಬರ್ತದೆ ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ. எல்லா இடத்துல ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ಕಳ್ಳ விட்டார்கள். ಪ್ರವಾದಿಗಳು ಇದ್ದಿದ್ದಾರೆ. கள்ள போதனைகள் சபைகளுக்குள்ளாக இருக்கிறது. ಕಳ್ಳ ಬೋಧನೆಗಳು ಸಭೆಗಳಿಗೆ ஆனால் தேவனுடைய ஜனங்கள் நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ದೇವ வேண்டும். ಜನಗಳಾದ ನಾನು ನೀವು ಎಚ್ಚರಿಕೆ அப்ப ಆಗಬೇಕು. இந்த சபையானது ಸಭೆಯಾದದ್ದು கலங்கி கலங்கி போய்விட்டது. ಅದಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಸಭೆಯಾದದ್ದು ಅದು ಹಾಳಾಯಿತು. கலங்கி போய்விட்டது. ಅದು ಒಂದು ಸಭೆಯಾದದ್ದು ಬಹಳ ಕಳವಳದಲ್ಲಿ ಇತ್ತು. ஜனங்கள் பயப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ಜನಗಳು ಭಯಪಡುತ್ತಲಿದ್ದರು. இந்த கள்ள போதகர்கள் வந்து விட்டாரே, ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಬಂದು இப்பொழுது ಬಿಟ್ಟರು. நாங்கள் என்ன செய்ய ಈಗ வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த ஜனங்கள் அறியாத நேரத்தில் ಜನಗಳು ತಿಳಿದಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ யூதா இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். ಯೂದನು ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಬರೆಯುತ್ತಾನೆ. அப்போ யூதா இந்த இடத்துல சொல்லுகிறார், ಯೂದನು ಹೇಳುತ್ತಾನೆ, யூதா யூதನು நான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ அடிமை என்று சொல்லுகிறார். ದಾಸನು ಎಂದು அப்போ ಹೇಳುತ್ತಾನೆ. விசுவாசிகளான நாம் நீங்கள் யார் ವಿಶ್ವಾಸದ என்றால் ನಾವು ನೀವು ಯಾರು? இயேசு கிறிஸ்துவுக்கு வேலைக்காரர்கள் அல்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕೆಲಸಗಾರರು. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமைகளாக ಯೇಸು இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. அவர் எஜமானாக இருக்கிறார், அவர் ಯಜಮಾನನಾಗಿದ್ದಾನೆ. நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். ನಾವು ದಾಸನಾಗಿದ್ದೇವೆ. எஜமான் சொல்லுவதை நான் நீங்கள் கேட்க வேண்டும். ಯಜಮಾನನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೀವು ಕೇಳಬೇಕು. எஜமான் எப்படி சத்தியத்தை அறிந்திருந்தாரோ ಯಜಮಾನನು ಹೇಗೆ ಸತ್ಯವನ್ನು அந்த ತಿಳಿದಿದ್ದರು, சத்தியத்தை பாதுகாத்து ಆ ಸತ್ಯವನ್ನು ರಕ್ಷಿಸಿ சத்தியத்தின் பிரகாரமாய் வாழ்ந்தாரோ ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಿದರು. அதை போலத்தான் அடிமை இருக்க வேண்டும். ಅದರ ಹಾಗೆ ನಾವುಗಳು ಇರಬೇಕು. எஜமான் சொல்லுவதை ಯಜಮಾನನು ಹೇಳುವ அடிமை கேட்க வேண்டும். ದಾಸನು ಕೇಳಬೇಕು. அடிமைக்கு அவனுக்கு உரிய காரியங்கள் ஒன்றுமே இருக்காது. ಅಂದ್ರೆ ದಾಸನಿಗೆ ಸೇರಿದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಏನಿರುವುದಿಲ್ಲ. அவனுக்கு ஃப்ரீடம் என்பதே இல்ல. ಅವನಿಗೆ ಒಂದು ಸ್ವತಂತ್ರ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. ஒரு அடிமைக்கு ஃப்ரீடம் இருக்கிறதா? ಒಂದು ದಾಸನಿಗೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಸ್ವತಂತ್ರವಿದೆಯಾ? அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்ய முடியுமா? ಅವನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅವನು ಮಾಡಲಾಗುತ್ತದ? அவன் ஆசைப்பட்ட காரியம் அவன் செய்ய முடியுமா? ಅವನಿಗೆ ಇಷ್ಟ ಬಂದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನು ಮಾಡಲಾಗುತ್ತದ? அப்பொழுது யூதா சொல்லுகிறார், ಆಗ ಯೂದನು ಹೇಳ್ತಾನೆ, நான் கிறிஸ்துவின் அடிமையாக ನಾನು இருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸನಾಗಿದ್ದೇನೆ. அப்ப இவன் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்திற்கு ஒப்பு கொடுத்த மனுஷனாக ಹಾಗೆ இருந்தான். ಅವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕರ್ತತ್ವಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿದಂತ அவன் ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. அறிந்திருந்தான், அவன் அறிந்திருந்தான் ಅವನು ತಿಳಿದಿದ್ದ, எனக்கு பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறான். ನನಗೆ ಪರಲೋಕದ ಒಬ್ಬ ಯಜಮಾನ அந்த ಇದ್ದಾನೆ. எஜமானுடைய ராஜ்யத்திற்கு நான் சேர்ந்தவன். ಆ ಯಜಮಾನನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾನು ಸೇರಿದವನು. எஜமான் சொன்னதை போல அடிமை நான் கேட்க வேண்டும். ಯಜಮಾನ ಹೇಳಿದಂತೆ ದಾಸ ನಾನು ಕೇಳಬೇಕು. அவருடைய வழிகளில் நடக்கிறேன் என்று ಅವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವೆ. யூதா நினைத்திருந்தான். ಯೂದನು ನೆನೆಸಿದ. அதை போலத்தான் நானும் நீங்களும் ಅದರ ಹಾಗೆ ನಾನು ನೀವು யார்? ನಾನು ನೀವು ಯಾರು? இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாக இருக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. எதற்காக அடிமைகளாக இருக்கிறோம் என்றால் ಯಾಕೆ ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ? இயேசு நம்மை ಯೇಸು ನಮ್ಮನ್ನು அவருடைய சொந்த ரத்தத்தின் மூலமாய் ಸ್ವಂತ ರಕ್ತದ நம்மை சம்பாதித்திருக்கிறார். ಅವನು ಸಂಪಾದಿಸಿದ್ದಾನೆ. ஆண்டவருடைய சுய ரத்தத்தை சிந்தி ದೇವರ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ, சபையான என்னையும் முன்னையும் ஆண்டவர் சம்பாதித்திருக்கிறார் என்று ಸಭೆಯಾದ ನನ್ನ ನಿನ್ನ ದೇವರು ಸಂಪಾದಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவருடைய ரத்தத்தையே கொடுத்திருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ರಕ್ತವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறார். ದೇವರು ಅಷ್ಟು ನಿಮ್ಮನ್ನು அவர் ಪ್ರೀತಿಸಿದ್ದಾನೆ. நேசித்த காரணத்தினால ಅವನು ಪ್ರೀತಿಸಿದ ಕಾರಣದಿಂದ ஆண்டவர் அவருடைய ஜீவனையே நமக்கு ದೇವರು ತನ್ನ கொடுத்தார். ಜೀವನ ನಮಗೆ ಕೊಟ್ಟರು. அப்போ அது மட்டுமல்ல, ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ, யூதா இந்த இடத்துல சொல்லுகிறார், ಯೂದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ದೇವರಿಂದ ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. தேவனுடைய ஜனங்களே, ದೇವ ಜನಗಳೇ, நான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க ನಾವು வேண்டும். ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. கள்ள போதகர்களை குறித்தும் ಕಳ್ಳ ಬೋಧನೆಯನ್ನು கள்ள ಕುರಿತು, போதனை ಕಳ್ಳ குறித்தும் ಬೋಧನೆಯನ್ನು ಕುರಿತು நான் ನೀವು பயப்படக்கூடாது. ಭಯಪಡಬಾರದು. சத்தியத்தில் நிலை நிற்க வேண்டும். ಸತ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, வார்த்தை என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ನಾನು ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, நான் நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ನಾನು ஜனங்கள். ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟ இந்த ಜನರು. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಗೆ ಮುಂಚೆ முதலாவது ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக ದೇವರು ತನ್ನ ಮಹಿಮೆಗಾಗಿ நம்மை தெரிந்து கொண்டார்.
கொண்டார். ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ அவர் நம்மளை நேசித்த ಅವರು காரணத்தினால் ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಕಾರಣದಿಂದ அவருடைய அன்பு வந்து பார்த்தீர்கள் ಅವರ என்றால் ಪ್ರೀತಿಯನ್ನು ನೋಡುವ நீங்கள் பிறந்ததிலிருந்து அவருடைய அன்பு உங்கள் மேலே இல்ல. ಏನಂದ್ರೆ ನೀವು ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ಆತನ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಲ್ಲ. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேலே இல்ல. ಆದರೆ ಏನು ನೀವು ರಕ್ಷಣೆಯಿಂದ ದಿವಸದಿಂದ ದೇವರ ಒಂದು ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಲ್ಲ. நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்றால் ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟ இந்த ಜನಗಳಿಂದ உலக உருவாக்குறதுக்கு முன்பாகவே ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ஆண்டவர் உங்களை நேசித்து தெரிந்து கொண்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಆರಿಸಿಕೊಂಡರು. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ನೀವು ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನಗಳು. வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ ದೇವರು ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು இவர்களை அழைத்தார். ಅವರನ್ನು ಕರೆದರು. அழைத்தவர்களை ಕರೆದವರನ್ನು நீதிமானாக்கினார். ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡಿದರು. எவர்களை நீதிமானாக்கினாரோ ನೀತಿವಂತರನ್ನಾಗಿ ಮಾಡಿದರು. ஆண்டவர் இவர்களை மகிமைப்படுத்த போகிறார். ದೇವರು ಅವರುಗಳನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் நாம் நீ மகிமைப்பட வேண்டும் என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். ದೇವರು ನಾವು ನೀವು ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕೆಂದು ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். ನೀವು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಜನಗಳು. வார்த்தை சொல்லுகிறது ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ இதுல ரெண்டு விதமான அழைப்பு இருக்கிறது. ಎರಡು ವಿಧವಾದ ಕರೆ ಇದೆ. இன்னொரு இடத்துல இப்படியாக சொல்லுகிறது ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೀಗಿದೆ. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಅನೇಕರು, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಕೆಲವರು ಮಾತ್ರ. நான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ನೀವು ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட காரணத்தினாலே ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ ಕಾರಣದಿಂದ அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாய் ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕ நம்முடைய கிருபையின் மூலமாய் ಕೃಪೆಯ ಮೂಲಕ ஆண்டவர் என்னையும் உன்னையும் இந்த விசுவாசத்திற்குள்ளாக அழைத்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸದೊಳಗೆ நான் ನಡೆಸಿದ್ದಾನೆ. நீங்கள் ஆண்டவரை தேடி போகவில்லை. ನಾವು ದೇವರ ಹುಡುಕಿ ಹೋಗಲಿಲ್ಲ. நான் நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை. ನಾವು ದೇವರ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ನಾನು ನೀವು ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರು. இதுவோட நமக்கு சந்தோஷம் என்ன வேண்டும்? ಇದಕ್ಕಿಂತ ಸಂತೋಷ ಏನು அப்ப ಬೇಕು? ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರೋ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ, சுவிசேஷத்தின் மூலமாய், ಸುವಾರ್ತೆಯ ಮೂಲಕ, சுவிசேஷத்தின் மேல விசுவாசத்தின் மூலமாய் ಸುವಾರ್ತೆಯ ಮೇಲಿರುವ ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕ ஆண்டவர் நம்மை அவரிடத்தில் இழுத்துக் கொள்ளுகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅವರ ಬಳಿಗೆ ಎಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆண்டவருடைய அழைப்பை எப்பொழுது நான் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறோமோ, ದೇವರ ಕರೆಯನ್ನು ಯಾವಾಗ ನಾನು ನೀವು ತಿಳಿಯುತ್ತೇವೋ, எப்பொழுது ஆண்டவர் அந்த அழைப்பு கூட நம்ம அழைக்கிறாரோ ಯಾವಾಗ ದೇವರು ಈ ಒಂದು ಕರೆಯೊಳಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೋ, அந்த நாளில் இருந்து நான் நீங்கள் விசுவாசிகள் ஆகிவிட்டோம். ಆ ದಿವಸದಿಂದ ನಾನು ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾದೆವು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, யூதா இப்ப இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண் பிதாவானவர் ತಂದೆಯಾದವರು loved by God the Father. ಅಂದ್ರೆ நான் ತಂದೆ, நீங்கள் பிதாவால் நேசிக்கப்படுகிறவர்கள். ನಾನು ನೀವು ತಂದೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸಲ್ಪಡುವವರು. பிதா நம்மளை நேசிக்கிறவர்கள். ತಂದೆಯು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು. அவர் நம்மளை நேசிக்கிறவர் என்று ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು. வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ, யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ ಯಾರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ இவர்கள் பிதாவால அன்பு செலுத்தப்பட்டவர்கள் என்று ದೇವರು ತಂದೆಯಿಂದ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂದು வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು இவர் ಬರುತ್ತಾರೆ. யார் என்றால் அவர் யார் என்றால் பிதாவாகிய தேவன். ತಂದೆಯಾದ ದೇವರು. அவர் நம்மை நேசித்த ಅವರು காரணத்தினாலே ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಕಾರಣದಿಂದ அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು இந்த ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அன்பை நாம் நீங்கள் நிராகரிக்க முடியுமா? ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾನು ನೀವು ನಿರಾಕರಿಸಲು ಸಾಧ್ಯ? யாரும் நேசிக்க கூடியாத நிலைமையில் இருக்கிற நேரத்தில் ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸದೇ ಇದ್ದಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ஒன்றுக்குமே ನಾವಿದ್ದಾರೆ. பிரயோஜனம் இல்லாத எங்களை, ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದಂತ ನಮ್ಮನ್ನು, நரகத்திற்கு பாத்திரவான்களாக எங்களை ಹಾಗೂ ನರಕಕ್ಕೆ ಪಾತ್ರರಾದಂತ ನಮ್ಮನ್ನು ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? பிதா என்ன செய்திருக்கிறார்? ತಂದೆ ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? அவர் நம்மளை ಅವರು நேசித்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. அவர் நம்மளை நேசித்த ನಮ್ಮನ್ನು காரணத்தினாலே ಪ್ರೀತಿಸಿದ ಕಾರಣದಿಂದ நாம் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க ನಾವು முடியும். ನೀವು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. நாம் நீங்கள் பிதா என்ற உடனேயே ನಾನು ನೀವು ತಂದೆಯಿಂದ ಕೂಡಲೇ ஐயோ அவர் கோபமானவர், ಅವರು ಕೋಪವಾದ, எரிச்சல் உள்ளவர், ಅವರು ಬಹಳ ಕೋಪ, ஜனங்களை அழிக்கக்கூடியவர் என்று ಜನರನ್ನು ನಾಶ ಮಾಡುವವರು. ஒரு இடத்துல அது சத்தியமாக ಒಂದು இருக்கிறது. ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದು ಸತ್ಯವಾಗಿದೆ. ஆனா இன்னொரு இடத்துல இந்த ಸ್ಥಳದಲ್ಲಿ அவர் நம்மளை நேசிக்கக்கூடியவர் என்ற வார்த்தை ಅವರು சொல்லுகிறது. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ಎಂದು ವಾಕ್ಯ நான் ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் பிதாவால நேசிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ನೀವು ತಂದೆಯಿಂದ ஜனங்கள் ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்மளை நேசிக்கிறார்களோ இல்லையோ, ಜನರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, பெற்றவர்கள் நம்மளை நேசிக்கிறார்களோ இல்லையோ, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, கணவன் நம்மளை நேசிக்கிறார்களோ இல்லையோ, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, பொண்டாட்டி நேசிக்கிறதோ இல்லையோ, ಹೆಂಡತಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, யார் நேசிக்காமல் இருந்தாலும் ಯಾರು ಪ್ರೀತಿಸದೆ ಹೋದರೂ பிதா ஒருவர் நம்மளை ತಂದೆ நேசித்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. அவருடைய அன்பு எங்கே ஆரம்பமானது? ಅವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. உலக தோற்றத்திற்கு முன்னே, ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಗೆ ಮುಂಚೆ, அப்போதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் கடைசி வரைக்கும் நித்தியத்திற்கும் ஆண்டவர் நம்மளை நேசித்துக் கொண்டே. ಆಗಿಂದ ಈಗವರೆಗೂ ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. மனுஷனுடைய அன்பு வேண்டுமா? ಮನುಷ್ಯರ ಪ್ರೀತಿ ಬೇಕಾ? இல்ல இந்த நித்திய அன்பு நமக்கு வேண்டுமா? ಒಂದು ನಿತ್ಯ ಪ್ರೀತಿ ನಮಗೆ இந்த ಬೇಕು. நித்திய அன்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. ಪ್ರೀತಿ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. இந்த அன்பின் தேவனிடத்தில் நான் நீங்கள் உறவாட வேண்டும். ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಜೊತೆ ನಾನು ನೀವು ಚಲಿಸಬೇಕು. சத்தியத்தை அறிந்து ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದು சத்தியத்தின் பிரகாரமாய் வாழ்ந்து ಸತ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ யார் ಜೀವಿಸಿ சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ ಸತ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. இவர்கள் தாம் தேவனை உண்மையாக நேசிக்க கூடியவர்கள் என்று
வார்த்தை சொல்கிறது. ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಲೂ ಪ್ರೀತಿಸುವವರೆಂದು ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நாங்கள் கிறிஸ்துவால ನಾವು ಕ್ರಿಸ್ತನಿಂದ பாதுகாத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿರುವವರು. We are kept for Jesus Christ. ಆದರೆ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು. பிதா வந்து நம்மளை நேசித்தவர், ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದವರು, நேசித்துக் கொண்டிருக்கிறார். ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கிறிஸ்து நம்மளை பாதுகாத்துக் ಕ್ರಿಸ್ತನು கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ பிதா ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. யாரிடத்தில் ತಂದೆ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ கிறிஸ்துவை கொடுத்தார்களோ, ಕೊಟ್ಟರು, இயேசு என்ன செய்கிறார்? இயேசு என்ன ಮಾಡುತ್ತಾರೆ? இவர்களை பாதுகாத்து, ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ, இவர்களை வழிநடத்தி, அவರನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿ, இவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, ನಿತ್ಯ ಜೀವನ அந்த ಕೊಟ್ಟರು. கடைசி நாளிலே ಕೊನೆ ದಿವಸದಲ್ಲಿ இயேசு இப்படியாக சொல்ல போகிறார், இயேசು ಹೇಳುತ್ತಾರೆ, பிதாவை நீர் கொடுத்த பிள்ளைகள் ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು மறுபடியுமாய் நான் உங்களுக்கு கொடுக்க ನಾನು போகிறேன். ನಿಮ್ಮ ಕೈಲಿ ಕೊಡುವೆ. இந்தாங்க பிதாவே என்று ತಗೊಳ್ಳಿ, ತಂದೆ ಎಂದು இயேசு என்ன செய்ய போகிறார்? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? எல்லா விசுவாசிகளையும் ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳು மறுபடியுமாய் பிதாவிடத்தில் கொடுக்க போகிறார். ತಂದೆ ಕೈಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. பிதா யார் யாரை குமாரனிடத்தில் கொடுத்தா இருக்கிறாரோ, ತಂದೆಯು ಯಾರೆಲ್ಲ ಕುಮಾರನ ಬಳಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ஒருவனும் அழிந்து போக முடியாது. ಅವರು ನಾಶವಾಗಲಾಗುವುದಿಲ್ಲ. ஒருவனும் அழிந்து போக முடியாது. ಯಾರು ನಾಶವಾಗಲಾಗುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾನೆ, என்னுடைய ஆடுகளுக்கு என்னுடைய ஜீவனை நான் ನನ್ನ கொடுத்திருக்கிறேன். ಕುರಿಗಳಿಗೆ ನಾನು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அவர்களுடைய சட்டத்திற்கு செவி கொடுப்பார்கள், ಅವರುಗಳು ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ நான் ಕೊಡುತ್ತಾರೆ. அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன். ನಾನು ಅವರುಗಳಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವೆ. என்னுடைய கரங்களிலிருந்து யாராலையும் அவர்களை பிரிக்க முடியாது. ನನ್ನ ಕೈಗಳಿಂದ ಯಾರು ಅವರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಬೇರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಬೇರ್ಪಡಿಸಲು பிரச்சனைகள் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்மளை பிரிக்க முடியாது. ಸಮಸ್ಯೆ ನಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. போராட்டங்கள் பிரிக்க முடியாது. ಹೋರಾಟ ಬೇರೆ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. மரணம் நம்மளை பிரிக்க முடியாது. ಮರಣ ನಮ್ಮನ್ನು ಬೇರೆ அப்ப ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ இப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது. ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. அவர் இயேசு என்ன செய்திருக்கிறார்? ಯೇಸು ಮಾಡಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ಈ ಮೂಲಕ ನಾನು ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஆரம்பத்தில் நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் ನೀವು ನಿಜವಾಗಲೇ ನೀವು ರಕ್ಷಣೆ அந்த ಹೊಂದಿದ್ದೀರಿ. ரட்சிப்புக்குள்ளாக வளருவீர்கள். ಆ ರಕ್ಷಣೆಗೆ ಬೆಳೆಯುತ್ತೀರಿ. கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? உங்களை ரட்சிப்புக்குள்ளாக வளர வைத்து ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆಗೆ ನಡೆಸಿ நம்மை விசுவாசத்திற்குள்ளாக நிலைநிற்க வைப்பார். ನಾವು ವಿಶ್ವಾಸದೊಳಗೆ ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ ஆனா கள்ள ಮಾಡುತ್ತಾರೆ. போதகர்களோ, ಕಳ್ಳ ಬೋಧಕರು, கள்ள ஊழியக்காரர்களோ, கள்ள சேவಕರು, கள்ள விசுவாசிகளோ, கள்ள விசுவாசிಗಳು, இவர்கள் பின்மாற்றம் அடைந்து போய்விடுவார்கள். ಅವರುಗಳು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனால் உண்மையான விசுவாசிகளோ, ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳು, ஆண்டவராலே காக்கப்படுகிற ஜனங்கள் என்று வார்த்தை ದೇವರಿಂದ சொல்கிறது. ಕಾಯಲ್ಪಡುವಂತ ಜನಗಳೆಂದು ವಾಕ್ಯ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் நாம் ನೀವು ஆண்டவராலே ದೇವರಿಂದ பாதுகாத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற ஜனங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. ದೇವರಿಂದ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಅಂದ್ರೆ ದೇವರಿಂದ ಸುರಕ್ಷಿತವಾಗಿರುವಂತ ಜನಗಳೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவரின் அன்பை எல்லா ஜனங்களின் மேல வைக்கவில்லை. ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಇಡಲಿಲ್ಲ. உலகத்தில் இருக்கிற ஒருவர் ஜனங்கள் மேல இந்த அன்பை ஆண்டவர் வைக்கவில்லை. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಈ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇಡಲಿಲ್ಲ. இந்த அன்பை ஆண்டவர் யார் மேல ಈ வைத்திருக்கிறார்? ಪ್ರೀತಿಯನ್ನು ದೇವರು ಯಾರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? அவர் தெரிந்து கொண்ட என்னையும் உண்மையிலே ஆண்டவரின் அன்பை வைத்திருக்கிறார். ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಆ ಪ್ರೀತಿ அவர் ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ ಅವನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் லவ் வந்து நம்ம மேல இருக்கிறது. ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மாறப்பட வேண்டும். ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತ ಮಾರ್ಪಡಬೇಕು. விசுவாசத்தில் வளர வேண்டும். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. பாவத்திலிருந்து மனம் திரும்ப ಪಾಪದಿಂದ வேண்டும். ಮನ ತಿರುಗಬೇಕು. சத்தியத்தின் மேல வைராகியமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை பாதுகாத்து ಸತ್ಯವನ್ನು ರಕ್ಷಿಸಿ சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்க ಸತ್ಯವನ್ನು வேண்டும். ಜನರಿಗೆ ಬೋಧಿಸಬೇಕು. இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ಇವರೇ ನಿಜವಾದ இவன் ಕ್ರೈಸ್ತರು. தான் உண்மையான விசுவாசி. ಇವರೇ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸ. இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, இரக்கமும் ಕರುಣೆಯು சமாதானமும் ಸಮಾಧಾನವು அன்பும் ಪ್ರೀತಿಯು பெருக கடுவதா. ಹೆಚ್ಚಾಗಲಿ. அப்ப நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஒரு நாளும் இதை ஜெபிக்க வேண்டும். ಪ್ರೀತಿಯ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெருகுவதாக, ಕರುಣೆ ಹೆಚ್ಚಲಿ. உம்முடைய சமாதானம் ನಿನ್ನ பெருகுவதாக, ಸಮಾಧಾನ ಹೆಚ್ಚಲಿ. உம்முடைய அன்பு என் மேலே பெருகுவதாக, ನನ್ನ ಮೇಲೆ அந்த ಹೆಚ್ಚಲಿ. சபையிலே உம்முடைய இரக்கம் பெருகுவதாக, ಸಭೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಕರುಣೆ உம்முடைய ಹೆಚ್ಚಲಿ. சமாதானம் பெருகுவதாக, ನಿನ್ನ ಸಮಾಧಾನ ಹೆಚ್ಚಲಿ. உம்முடைய அன்பு பெருகுவதாக. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಲಿ. அப்ப யூதா வந்து பார்த்தீர்கள் என்றால் ನೋಡುವಾಗ அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபித்துக் ಸಕಲ கொண்டிருக்கிறார். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ஆண்டவரே, ದೇವರೇ, இவர்கள் மேல மனம் இறங்கும், இவர்கள் மேல மனம் உம்முடைய இறங்கும். இரக்கத்தை காண்பியும். உம்முடைய கருணையை இந்த தோற்றும். கள்ள போதகர்கள் கள்ள போதகர்கள் சபையில வந்து சபையில வந்து ஜனங்களை தவறான வழிகளை நடத்தி ಜನರು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ கள்ள ನಡೆಸಿ போதனைகளை செய்து கள்ள போதನೆಗಳನ್ನು ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ಜನರನ್ನು ಯಾಮಾರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் ஆண்டவரே, தேவரே, உம்முடைய இரக்கம் ஜனங்களின் மேல பெருக. ನಿನ್ನ ಕರುಣೆ ಜನಗಳ ಮೇಲೆ அப்போ ಇರಲಿ. ஆண்டவருடைய இரக்கமானது ದೇವರ ಕರುಣೆ ಯಾವುದು? ஒரு நாளும் புதிதாக இருக்கிறது. ನಿತ್ಯದ அவருடைய ಅದು கிருபை ಹೊಸದಾಗಿದೆ. புதிதாக இருக்கிறது. ಕೃಪೆ ಹೊಸದಾಗಿದೆ. அல்லையா? அப்போ நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இதற்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காக ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஆண்டவருடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಕರುಣೆ ನನ್ನ பெருக ಜೀವಿತದಲ್ಲಿ வேண்டும். ಹೆಚ್ಚಲಿ. ஆண்டவரே, பணம் கொடுங்க என்று ஜெபிக்க கூடாது. ಹಣ ಕೊಡೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அதனால லாஸ்ட்ல ஜெபிக்க ಎಲ್ಲ வேண்டும். ಕೊನೆಯದು. ஆரம்பத்துல என்ன ஜெபிக்கணும்? ಆರಂಭದಲ್ಲಿ ಏನು? ஆண்டவருடைய இரக்கம் பெருகுவதாக. ನಿನ್ನ ಕರುಣೆ ಹೆಚ್ಚಲಿ. ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிறவன் பாக்கியவான். ದೇವರ ಕರುಣೆ ಯಾರ ಮೇಲೆ ಹೆಚ್ಚುತ್ತದೋ ಅವನ ಭಾಗ್ಯ. அவன் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பான். ಅವನು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ஆண்டவருடைய இரக்கம் ಅವನ இல்லாவிட்டால் ಕರುಣೆ ಇಲ್ಲದೆ நான் ಹೋದರೆ நீங்கள் நரகத்திற்குள்ளாக போய் விடுவோம். ನಾವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அப்பொழுது யூதா சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, இவர்கள் மேல் உம்முடைய இரக்கம் பெருகுவதாக.
பெருகுவதாக. ಮೇಲೆ ನಿನ್ನ ಕರುಣೆ ಹೆಚ್ಚು. அது மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, கள்ள போதகர்கள் வந்து ಕಳ್ಳ ಬೋಧಕರು சபையில சமாதானம் இல்ல, ಸಭೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ சபையில ಇಲ್ಲ, சந்தோஷம் இல்ல, ಸಭೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಿಲ್ಲ, தவறான போதைகள் இருக்கிறது, தவறான போதனைகள் இருக்கிறது. ತಪ್ಪಾದ ಬೋಧನೆಗಳಿಂದ அப்ப அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ யூதா இப்படியாக ஜெபிக்கிறான். ಯೂದನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ, ஆண்டவரே, சபை ஜனங்கள் மத்தியில ಸಭೆ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ சமாதானம் பெருகுவதாக. ಸಮಾಧಾನ ಹೆಚ್ಚು, ஆண்டவருடைய சமாதானம் ಈ ஜனங்களுக்குள்ளாக ಸಮಾಧಾನ பெருகுவதாக ಜನಗಳಿಗೆ ಇಳಿಯಲಿ என்று யூதா ಎಂದು ಯೂದನು ஜனங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார், ಜನಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கடைசியாக இப்படியாக ಹೀಗಾಗಿ ஜெபிக்கிறார், ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய அன்பானது ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಾದ ஜனங்களுடைய வாழ்க்கையில பெருகுவதாக. ಜನಗಳ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚು. ஏனென்றால் கள்ள போதகர்கள் ಕಳ್ಳ ಬೋಧಕರು ஆத்மாவை குறித்து கவலைப்படுவதில்லை. ಆತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அவர்களிடத்துல இன்னும் என்ன பிடுங்கி சாப்பிடலாம் என்று, ಏನು ಕಿತ್ತುಕೊಂಡು இன்னும் ತಿನ್ನೋಣ, எதை பிடுங்கலாம் என்று ಏನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳೋಣ ಎಂದು ஆவலாக காத்துக் ಇವರು கொண்டிருப்பார்கள். ಗಾಢವಾಗಿ ಕಾಯ್ತಿದ್ದಾರೆ. இவர்களுக்கு உண்மையான அன்பு என்று ஜனங்கள் தனிந்தால் இவர்களுக்கு ಇವರುಗಳಿಗೆ ஜனங்கள் மேல இருக்கிற அன்பு தணிந்து போய்விட்டது. ಜನರ ಮೇಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿಗಳು ಅದು ತಣ್ಣಗಾಗಿದೆ. ஜனங்களை எதற்காக, ஒரு நோக்கத்திற்காக இவர்கள் பார்க்கிறார்கள், ಜನಗಳು ಯಾವ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಇವರು ನೋಡುತ್ತಾರೆ, இவர்களுக்காக ஊழியம் செய்கிறார்கள். ಜನರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ, யார் அதிகமாக பணத்தை கொடுக்கிறார்களோ, ಯಾರು ಹೆಚ್ಚಾಗಿ ಹಣ ಕೊಡುತ್ತಾರೆ, யார் ಅನೇಕ ವಿಧமான ಕಾಣಿಕೆகளை ಯಾರು கொடுக்கிறார்களோ, ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾಣಿಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ, இன்னைக்கு ஊழியக்காரனுடைய அன்பு அங்க பெருகும். ಸೇವಕರ ಪ್ರೀತಿ ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತೆ. ஆனா ஊழியக்காரனுடைய அன்பு ಸೇವಕರ ಪ್ರೀತಿ எப்பொழுதுமே எல்லா ஜனங்களின் மேல ಯಾವಾಗ ಎಲ್ಲ ಜನಗಳ ಮೇಲೆ சமமாக இருக்க வேண்டும். ಸಮವಾಗಿ அவர்கள் அதிகமாக காணிக்கை கொடுக்கிறார் ಇವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾಣಿಕೆ என்று ಕೊಡುತ್ತಾರೆ, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ಇವರಿಗೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಟ್ಟು இல்லை, இவர்கள் கம்மியாக காசு கொடுக்கிறார், ಆದ್ರೆ ಇವರು ಕಮ್ಮಿ ಹಣ ಕೊಡುತ್ತಾರೆ, இவர்களுக்கு முக்கியத்துவம் சில முக்கியத்துவம் தான் கொடுக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಕೆಲವು ಮುಖ್ಯತ್ವ ಮಾತ್ರ ಕೊಡಬೇಕು. இன்னைக்கு சபைகளில வேறுபாடு இருக்கிறது. ಈ ಸಭೆಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಭೇದ ಭಾವ. நிமித்தம் ஜனங்களுக்குள்ளாக இன்றைக்கு ಈ ನಿಮಿತ್ತ ಜನಗಳಿಗೆ ಇಂದು சமாதானம் இல்லை. ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ஆனால் யூதா இப்படியாக ஜெபிக்கிறார், ಯೂದನಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, உங்களுடைய அன்பு ஜனங்களுக்குள்ளாக பெருகுவதாக. ಪ್ರೀತಿ ಜನಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚು. அப்ப உண்மையான ஊழியக்காரன் ನಿಜವಾದ ಸೇವಕ தன்னுடைய ஆடுகளுக்காக ತನ್ನ ಕುರಿಗಳಿಗಾಗಿ ஜீவனை கொடுத்து ಜೀವವನ್ನು ಕೊಡಿ நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತವನಾಗಿದ್ದಾನೆ. அதை போலத்தான் சபையுடைய மெய்ப்பன் இருக்க வேண்டும். ಹಾಗೆ ಸಭೆ ಕುರುಬನು ಇರಬೇಕು. ஜனங்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்து, ನಾವು ಜನಗಳಿಗಾಗಿ ಜೀವಿತವನ್ನು ಅರ್ಪಿಸಿ, ஜனங்களுக்காக ஊழியம் செய்து, ಜನಗಳಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿ, ஜனங்களை நேசிக்கக்கூடிய மனுஷனாக ಜನರನ್ನು காணப்படுவேன். ಪ್ರೀತಿಸುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ அப்போ ಕಾಣಲ್ಪಡುವೆ. என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த 3 காரியங்கள் ಮೂರು ಕಾರ್ಯಗಳು இவர்களுக்குள்ளாக பெருகுவதாக ಇವರಿಗೆ ಹೆಚ್ಚಲಿ என்று யூதா இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டே ಯೂದನು இருக்கிறார். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. எதற்காக இதை யூதா இந்த ஜெபத்தை ஜெபித்துக் ಯಾರಿಗಾಗಿ கொண்டிருக்கிறார்? ಯೂದನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ? இந்த இரக்கமும் ಕರುಣೆ, அன்பும் ಪ್ರೀತಿ, சமாதானமும் ಸಮಾಧಾನ யாரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது? ಯಾರ ಬಳಿಯಿಂದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ? ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் மட்டும் தான் ದೇವರು ಮಾತ್ರ இந்த காரியங்களை நமக்குள்ளாக வைத்து ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟು அதற்குள்ளாக ಅದರೊಳಗೆ நம்மளை வளர வைக்க முடியும். ನಾಮನ್ನು ಬೆಳೆಸಲು ಸಾಧ್ಯ. அப்போ நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். ಇವನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய இரக்கம் ನಿನ್ನ பெருகுவதாக, ಕರುಣೆ ಹೆಚ್ಚಲಿ, உம்முடைய சமாதானம் பெருகுவதாக, ಸಮಾಧಾನ ಹೆಚ್ಚಲಿ, உம்முடைய அன்பு பெருகுவதாக, ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಲಿ, என்னுடைய வாழ்க்கையில பெருகுவதாக, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಲಿ, சபையினுடைய வாழ்க்கையில பெருகுவதாக, ಸಭೆಯವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ எல்லா ಹೆಚ್ಚಲಿ, ஜனங்களிலும் பெருகுவதாக. எல்லா ஜனங்களிலும் ಹೆಚ್ಚಲಿ. நானும் நீங்கள் ஜெபிக்க ನಾವು வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உங்களை நேசிக்கிற ஒரு பரலோகத்திலே இருக்கிறார். ಪ್ರೀತಿಸುವವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ அவர் ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. உங்களை தெரிந்து கொண்டவர், ಅವರು ನಿಮ್ಮನ್ನು அவர் ಆರಿಸಿಕೊಂಡವರು, உங்களை அழைத்தவர், ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದವರು, கடைசி வரைக்கும் அவர் உங்களை பாதுகாத்து ದೇವರಿಗೆ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ வழி நடத்துகிற தேவனாக ದಾರಿ இருக்கிறார். ನಡೆಸುವಂತ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய காரியத்தை செய்வார். ಅವರು ಕಾರ್ಯ உங்களுடைய ಮಾಡ್ತಾರೆ. வேலைகளை நீங்கள் செய்ய ನಿಮ್ಮ வேண்டும். ಕೆಲಸ ನೀವು ಮಾಡಿ. நீங்கள் வார்த்தையை தியானிக்க வேண்டும், தியானிಸಿ, சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தை தெரிந்து, சத்தியத்தை பாதுகாத்து, சத்தியத்தை ரட்சித்து, சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ಜನರಿಗೆ ಬೋಧಿಸಿ. அவசியமா இருந்தால் ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದರೆ, சத்தியத்திற்காக உங்களுடைய உயிரை நீங்கள் கொடுக்க ಸತ್ಯಕ್ಕಾಗಿ வேண்டும். ನಿಮ್ಮ ಜೀವನ ಕೂಡ ನೀವು இதைத்தான் ಕೊಡಬೇಕು. ஆண்டவர் நம்மிடத்தில் ಇದು விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಬಯಸುವುದು. நீங்கள் இதை செய்யுங்கள். ಇದನ್ನು ಮಾಡಿ. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் ಅವರು செய்வார். ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ கர்த்தர் ಮಾಡ್ತಾರೆ. உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು எல்லாம் ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எழுந்திருங்கள். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ.